श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदकस्ततित्राणि धृणाय मेने अस्मत्कुलभगवतोऽस्य सदैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मया विभूतिस्तेन महन्मयानाम् आत्मसनकुलपतेर्रघुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्तं सरस्य महदाह्वय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाकान् भक्ताङ्घ्रिरेण भरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि। अखिल भुवन जन्म स्थेमधङ्गादिलीले विनत विविध बोध भ्रातरक्षैक दीक्षे श्रुति श्रुति विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूप पाराचर्य वसस्वताम् उपनिषद्भक्तिमुक्त्यात्पदां संसारविदीपनव्यापनजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां भगमतिव्याघातशूलस्थितम् आनीतां तु नाक्षरसिः सुमनसौ भमात् विपद्यन्तहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमसेसमत्। ஒவ்வொரு வித்தியிலையும் சில குணங்கள் சொல்லியிருக்கு. எந்தெந்த வித்தியில எந்த குணங்களை சேர்த்துக்கணும், எந்த குணங்களை விடணும், எதெல்லாத்தையும் எது அவசியம் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து வருது. இப்போ முன்னால ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜனகுடைய சபை, அவர் இதில் யார் நன்னா படிச்சவா, நல்ல பெரிய அறிஞர் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். அதை அவர் டிசைட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணினாக்க 1000 பசுமாடுகள் வந்து வச்சார். ஒவ்வொரு கொம்புலையும் 10 பொற்காசுகளை கட்டி வச்சுட்டு உங்களில் யார் பெரிய அறிஞர், அவர் இதை ஓட்டின்னு போகலாம் அப்படின்னு. இதில் யாரும் முன் வரல. அப்புறம் யஜ்ய வாழ்க்கையை தன் சிஷ்யனை கூப்பிட்டு அதை ஓட்டின்னு போன்னு சொன்ன. உடனே அப்ஜெக்ட் பண்ணான், நீர் எப்படி இருக்கிறீன்னு சொல்லிக்கலாம். அப்போ என்ன பண்ணா, அவள்லாம் கேள்வி கேட்குறா, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் சொல்றதுதான் இப்போ கார்கி அவருடைய மனைவி கார்கி இருந்தா, மைத்திரி இருந்தா, அவள பேசியிருக்காங்க. அதனுடைய அதுல ஒரு போர்ஷன் தான் இப்போ நீங்க பார்க்க போகிறோம். 2 பேர் பிரம்மத்தை பத்தி கேள்வி கேட்கிறார். அது பதில் யஜ்ஞவல்கி பதில் சொல்றாங்க. 2 பேருக்கு சொல்ற பதில் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ இந்த 2 ஒண்ணுதானா இல்லை வெவ்வேறையா? இந்த இதை நம்ம கொள்ளணுமா வேண்டாமா? இதுதான் இப்போ இது சப்ஜெக்ட். அதுல உஷஸ்தர் ககோளர்னு 2 பேர் கேட்கிறார். உஷஸ்தர் கேட்கறதுக்கு அவர் சொல்ற பதிலும் ககோளர் சொல்றது பதிலும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது அப்படின்னு. பிரம்ம வித்தியைகளில் படிக்கப்பட வேண்டிய பிரம்மத்தின் பண்புகளின் ஆராய்ச்சி தொடங்குகிறது. எல்லாவற்றினுள்ள முறைபவன் யார்? பிரச்சனைனாக்க எல்லாத்துக்குள்ளே இருக்கு. எதஸ்யவ அக்ஷரஸ்ய கார்கி அப்படின்னு யாரும் சொல்றா இல்லையா? இந்த சூரியன் சந்திரன்லாம் கீழே விழாமல் இருக்கிறது எதனால நடக்க? இந்த அக்ஷரத்தினால. அதாவது ஏன் சூரிய சந்திரன் கீழே விழ? அதான் துணியை தைச்ச மாதிரி இருக்கு. அப்போ துணியை தைச்ச மாதிரி இருந்ததுனாக்க அது துணி எங்க இருக்கு? அது அக்ஷரத்தில் இருக்கு, அழியாவியில் இருக்கு அப்படின்னு சொன்னார். அது தொடர்ந்து வரக்கூடியது. இவன் என்ன கேட்கிறான்னாக்க, பிரம்மத்தின் பண்புகளில் ஆராய்ச்சி சொல்றது எல்லாவற்றும் உறைபவன் யார்? இப்போ எல்லாத்துலையும் உள்ள இருக்கணும் யாருக்குன்னு அப்படின்னு கேட்கிறார். ஜீவாத்மாவா பரமாத்மா? அதில் உஷஸ்தர் கேட்கிறார், புலன்களால் அறியப்படும் பிரம்மம் எது? ஆத்மாக்கள் உறைவது எது? புலன்களால் அறியப்படும் பிரம்மம்னாக்க அர்த்தம், பிரம்மம் புலன் அப்பாற்பட்டது தெரிகிறது. புலன்களால் அறியப்படும் பிரம்மம் தான் அர்த்தம். அது இந்த வழியாவது போகலாம் தெரியுமா? இது இப்படி இருக்கணும்னா தெரியுமா? வேற ஒன்றும் வேண்டாம். நமக்கு எல்லாருக்கும் எது தெரியுது? நட்சத்திரம் தெரிகிறது, இது புலன்களால் அறியப்படுறது. ஆனா ஒவ்வொரு நட்சத்திர சுத்தியும் so many பிளானட்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ் இருக்குன்னு தெரிகிறது. அப்போ நமக்கு புலன்களால் அறியப்படுறது நட்சத்திரம் தான், மற்ற தெரியல. ஆனா எது தெரியும்? நம்ம ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி புலன்களால் அறியப்படக்கூடிய பிரம்மம் எது? அதுக்கு எல்லாவற்றும் உறைபவன் யார்? இது கேட்கிறோம். ஆத்மாக்கள் அதே மாதிரி ஆத்மாக்குள்ளே வருகிறது. இப்போ என்ன சொல்றோம்? நமக்கு தெரிகிறது
உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த ஆத்மாக்குள்ள யாராவது இருக்காளா? ஒரு கேள்வி. இப்போ உடம்பு செயல்படணும்னாக்க உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கணும். ஆத்மா செயல்படணும்னா அப்படின்னு சொல்லு. அதாவது ததமோ யஜ்ஞவாக்கிய சர்வாந்தர ச யஹ பிராணேன பிரணீதி சத ஆத்மா சர்வான் தரோ யோ அபானோ அபநீதி சத ஆத்மா சர்வாந்தரோ யோ வியானோ யானீதி சத ஆத்மா சர்வாந்தரோ ய உதானோ உதானீதி சத ஆத்மா சர்வாந்தரः ஏஷ ஆத்மா சர்வாந்தரः. அவர் கேட்கிறார், எந்த ஆத்மாவை நம்ம புறம் அறிய முடியும்? அப்ப அறிய முடியும்னு சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம உடம்புக்கு தொடர்பு இருக்கும். உடம்பு தொடர்புல முக்கியமா என்ன இருக்கு? நமக்கு மூச்சு விடுறோம். மூச்சு விடுறச்சு உதவும் இல்லையா? இந்த பிராணவாயுவானது பிராணன் அபானன் வியாரன் உதானன் சமானன்னு அஞ்சா பிரிவுன்னு சொன்னோம். இதுல யார் இருக்காளோ அவன் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க. அதான் உம்புள் உறையும் ஆத்மா எவரோ அவரே எல்லாருக்கும் உள்ளுரைபவர். அவரு கேட்கறது உஷஸ்தர். உஷஸ்தர் இருக்குன்னா உமக்குள்ள ஏதோ பரமாத்மா இருக்கானே. உம்முன்னு சொல்றச்சே உஷஸ்தருடைய ஆத்மாவை தான் மீன் பண்றார். உடம்பு மீன் பண்ணு. அவரே எல்லாருக்கும் உள்ளுரைபவர். எவர் பிராணனால் உண்மை மூச்சு விடவும். இப்போ முக்கியம் என்னத்தோம்? பிராணன் சொல்றச்சு எல்லாம் நம்ம உயிரை இன்டைரக்டா சொல்றோம். ஆக்சுவலா பிராணங்கிறது என்னன்னாக்க நம்ம விடக்கூடிய மூச்சு, விழக்கூடிய மூச்சு. அப்போ நம்ம மூச்சு விழ சேர்ந்து யாரு? முன்னாடி சொல்லிருக்கேன் பாருங்க. யாராவது சார் இறந்து போய் விழுந்துட்டா, டெட் பாடியா இருக்குன்னு சார். என்ன விஷயம்? மூச்சு விடலை. இப்படி மூக்கு வழியா மூச்சு விட்டுட்டு இருந்தா பம்பன்னாக்க உயிர் வந்துருமா? அப்படின்னாக்க வள்ளியே. என்ன? காத்தினுடைய ஒரு பகுதியான பிராணன். நம்ம தெரியா பிராணாதிகரணம் பார்த்தோம். அந்த பிராணன் ஆத்மா கூட சேர்ந்து இருக்கு. எப்பவுமே சாகச்சரியம் எப்பவுமே கூட, எப்பவுமே விட்டு பிரியாம இருக்கு. அந்த விட்டு பிரிஞ்சு விட்டானாக்க திருப்பி அதை ஒட்ட வைக்க முடியாது. ஒரு இது பாட்டு தெரியுமா? கேள்விப்பட்டு நினைக்கிறேன். நீக்க மறுவிருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் விரும்பை நொய்தாகும் பூக்குழலாய் நெல்லின் உமை சிறிது நீங்கி பழமை போல் புல்லினும் திண்மை நிலைப்போம் அப்படின்னு. எப்படின்னாக்க ஒரு நெல் வரணும்னாக்க நெல்லை போட்டால் தான் நெல் வைத்து வரும். ஆனால் முளைக்கிறது என்னன்னாக்க அந்த நெல் தெரியுதே அதுக்குள்ளே இருக்கிற அரிசி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு மைக்ரோ ப்ராசஸ் மாதிரி லேசாக அந்த உமியை மேலே உமியை எடுத்துவிட்டு அது திருப்பி பழைய மாதிரி ஒட்டி விடுறேன். இப்போ நான் அதை வச்சா அது வருவோமா? இது பயிர் வருமானாக்க வராது. அதான் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழைமை போல் புல்லினும் திண்மை நிலை போகும். அதுக்கு எது காரணம் சொல்றாருனாக்க நீக்க மறுவிருவர் நீங்கி புலந்தாலும் நோக்கி அவள் போய் நுய்தாகும். 2 பேர் எப்பவுமே சிநேகமா இருக்கா. ஏதோ அவர்கள் மனசா வந்துட்டு புரிஞ்சுட்டானாக்க அந்த நட்புக்கு வளாருடையது அப்படின்னு அவ பாட்டி சொல்றார். அப்போ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் இந்த பிராணனும் எப்பவும் சேர்ந்தே இருக்கு. ஒன்ஸ் பிரிஞ்சாச்சுனாக்க பிரிஞ்சதுதான். 10 பேரை சேர்த்து வைக்க முடியாது. அதனால எது உமக்குள்ள இருந்து உமக்கு பிராணவாயு உள்ள வந்து மூச்சு இழுக்க வைக்கிறதோ அது அந்த பிராணம் தானே உள்ள போய் மொத்த வேலை செய்யறது. உம்முள் உறையும் ஆத்மாவோ ஆத்மா எவரோ அவரே உண்மை எல்லாருக்கும் அவரே எல்லாருக்கும் உள்ளுரைப்பவர். எவர் பிராணனால் உண்மை மூச்சு விடவும் அபாரனால் கீழிறக்கம் செய்யவும் எங்கும் நிறைந்திருக்கவும் வயிற்றுள் இருப்பவரோ அவரே யாவற்றும் நிறைந்திருப்பார். இங்க போனா அவன் ஒரு பிராணன் மட்டும் இல்லை, பிராணமே அபாரம் வருது. ஏன்னா நம்ம இருக்கு ஆத்துல என்ன வச்சுட்டு இருக்கோம். ஆனா தூசியோ அழுக்கோ சேராம இருக்கோ? தினம் தானே பெருக்க விட்டுருக்கு. ஒரு தரம் 2 தரம் பெருக்க விட்டுருக்கு. அந்த அழுக்க பெருக்கி வெளியே தள்ளனா தானே வீடா இருக்கும். வீட்டுல ஷாக்கில் தண்ணி சேர்ந்துட்டே இருந்தனாக்க வீடா இருக்குமா? இல்லை கேள்வியா? அது மாதிரி உடம்புல செய்யற அழுக்க வெளியில் இருக்கு, அபானம் இருக்கு. அதே மாதிரி எது உடம்பு பூரா நிறைஞ்சிருக்கோ அந்த வாயு, எது வயத்துல இருக்கோ உணவு செடிக்கு துயப்படுத்துவதோ அந்த வாயு, இதெல்லாம் இருக்க. இந்த வாயு எல்லாமே யாரு அப்படின்னா
அந்த ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா இல்லைன்னாக்க நம்மால மூச்சு விட முடியாது, உடம்புல இருந்து கழிவுகள் வெளியே தள்ள முடியாது, உடம்பு பூரா பரவி சொல்லுவோம் ரெட் செல்ஸ்ல வந்து இந்த எடுத்து ஆக்சிஜன் எடுத்துன்னு போய் எல்லா செல்லுக்கும் தரது முடியாது. வயத்துக்குள்ள இருந்து வயசுவாருக்கு துணை பண்ணிட்டு அதை வந்து எனர்ஜியா மாற்ற முடியாது, சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியா மாற்ற முடியாது. ஆகவே இதுக்கு யார் துணை பண்றாளோ அவர் தான். அவர் நமக்குள்ளே இருக்கார். நம்ம மாதிரி எல்லா மற்ற பேர் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுதான் அவாளும். ஆக நம்மால புலன்களை அறியக்கூடிய பிரம்மம் யாருன்னாக்க இவர் தான் அப்படிங்கிறது. இது புரியுறதா? ஏதாவது டவுட் உண்டா யாருக்காவது? வெற்றி? இல்ல சாமி, ப்ரொசீட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி கேள்வியை இன்னொருத்தர் கேட்கிறார். இப்ப அவர் சொல்ற பதில் வேறையா இருக்கு. அடுத்தபடியாக ககோள பிராமணம், ககோளர்கள் கேட்கிறார், புலன்களால் அறியப்படும் பிரம்மத்தை காட்டு. பிரதமோ யஜ்ஞவால்கிய சர்வாந்தரோ ஏ அசனா அபிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யு மிருத்யு மத்தியேதி ஏதம் வை ததாத்மானம் விதித்வா பிரம்மணः உத்திரைஷணாயாஞ்ச வித்தைஷணாயாஞ்ச யோகேஷணாயாஞ்ச யதுதுத்தாய பிக்ஷாச்சரியம் சாரந்தி அப்படின்னா கேட்கிறார். எந்த ஆத்மா நம்மால் அறியப்படுறது கேள்வி. பதில் சொல்றார், எல்லாருக்குள்ள முறைபோல் எவனோ அவன் பசி, தாகம், சோகம், மோகம், நரை, இறப்பு இவற்றை அறிவதில்லை. இப்போ உடம்படுத்தலான்னு சொல்றோம். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு இதெல்லாம் இருக்கு. பசிக்கிறது உடம்புக்காக, சோகம் முகங்கள் உடம்புக்காக, ஆத்மா பியூரா இருக்கு. இப்போ இது சந்தேகம் வருது, இது ஜீவாத்மாவா பரமாத்மாவா? அப்போ அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக கேட்குறச்சு நமக்கு இந்த இந்த அதிகாரம் தேவையே ஏற்பட்டிருக்கு. இந்த ஆத்மாவை, எந்த ஆத்மாவுக்கு பசி, தாகம், சோகம், மோகம், நரை, இறப்பு இவற்றை அறிவதில்லையோ அவன் அப்படிப்பட்ட ஆத்மாவை அவன் அறிந்து அவன்தான் பிரம்மம்னு நினைச்சிட்டு பிரம்மத்தை அறிய முயல்பவர்கள். இப்போ என்னாச்சு, பிரம்மத்தை எதை அறிய முயலணும்? பிரம்மத்தை அறிய முயலணும். பிரம்மத்தை அறிய முயல்றதுக்கு என்ன பண்ணணும்? அவர் மைண்ட் ஷுட் பி வெரி கிளீன். அதுக்கு வி ஷுட் பிகின் த கிளீன் ஸ்லேட். அப்போ அதுக்கு தடையா இருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னாக்க பிள்ளை பாசம். பிள்ளை பாசம்னாக்க உற்றார் உடலுக்குள்ள பாசம். அதே மாதிரி செல்வ விருப்பம், பணம் சேர்க்கணுங்கிறவங்க அது உலக என்பது விருப்பம். இவற்றை தொடர்ந்து பிக்ஷை ஏந்தி வாழ்கின்றன. இப்ப என்னன்னாக்க மொத்தவர்களை வாழ்ந்து ஆகணும். தானா பட்டி எடுத்து சாப்பிடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சரி ஐயா, சாப்பிடானாக்க நான் பணம் சேர்க்கப்படாதுங்கிறீங்க, அப்புறம் நான் வந்து என் உடம்பை காப்பாற்றி ஆடுங்கிறீங்க, என்ன பண்றது? பிக்ஷை ஏந்தி ஆகும். இந்த பிக்ஷை ஏந்தி வாங்குறதுல என்ன முக்கியமான நம்முடைய கௌரவம் போறது இல்லையா? இல்லையா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுவத்தான் பொதியில் தான் பண்ணினானே. இது அருணாச்சல கவிராயர் அந்த ராமநாடு எழுத அவர் பண்ணினார். அவர் எழுதுறது இந்த கல்லை மண்ணை காய்ச்சி குடிச்சுதான் பரவாயில்லை, அது இல்லையே, எனக்கு பசி இல்லாமல் இருக்குன்னா அது பண்ணலையே, நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒருத்தரை போய் யாசியம் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே, என்னை பிரம்மாவை படைச்சானே அப்படிங்கிறார். ஏற்பது இகழ்ச்சி. இப்போ எல்லாம் சொல்றது என்ன தெரியுதுனாக்க, ஒத்தட்ட போய் நீ எனக்கு பசிக்கிறது குடுன்னு கேட்கச்சே என்ன ஆறுதுன்னாக்க நம்முடைய அகங்காரம் அழிஞ்சு போகுது. என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் விட்டு போச்சு. அவன் என்ன பண்ணிருக்கானோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேங்கிற தன்மை வருது. அவனை கேட்டு பத்துக்கிறது தன்மை வருது.
ஸோ முக்கியமான நோக்கம் என்னன்னாக்க நமக்கு இந்த உடம்புல ஈகோ அப்படிங்கிறது போகணும். அதுக்காக தான் சன்னியாசிகளுக்கு பிக்ஷை, பிரம்மச்சாரிகளுக்கு பிக்ஷை. இந்த பிக்ஷை வாங்குறது நினைக்கிச்சு அவன் இன்னொருத்தர் கை நீட்டுறச்சு அவனுடைய ஈகோ முழுக்க போயிடுறது. அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் சொல்ல வர பிள்ளை பாசம், செல்வ விருப்பம், உலக இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இவற்றை துறந்து பிக்ஷை ஏந்தி வாழ்கிறார்கள். அப்ப என்னாச்சுன்னாக்க இப்போ பிள்ளை பாசம் இருந்ததுனாக்க சேர்த்து வைக்கணும்னு தோணும். ஆச்சா, செல்வம் சேர்க்கினாக்க யாருக்கும் தரமாட்டோம், கருமித்தனம் வந்துடும். உலக இன்பங்கள் இருக்கணும். உலகம்னாக்க அதுக்கு பணம் இருந்தால் தான் எதையும் அனுபவிக்க முடியும். ஆக இதெல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம், உயிர் வாழறதுக்காக நான் பிக்ஷை வாங்கிக்கிறேன். அப்போ என்னுடைய நான் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஏதோ இந்த உடம்பை பகவான் இந்த ஆத்மாவுக்கு பொறுப்பாக இந்த உடம்பை போட்டிருக்கானே, இந்த உடம்பை காப்பாற்றணுங்கிற ஒரு பொறுப்புக்காக நான் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணினாங்கனாக்க பிக்ஷை ஏற்றி வாழ்கிறார்கள். இப்போ என்னாச்சு, முதல்ல கேள்வி என்ன சொன்னாங்கனாக்க, எந்த எவன் உமக்குள்ள இருந்து ஒவ்வொரு பிராணன்லேருந்து எல்லா வாயுக்களும் இயக்கிறானோ அவன் தான் பிரம்மன். இங்கே என்ன சொன்னாக்க, எவன் உமக்குள்ள இருந்துட்டு எவனுக்கு பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு இல்லையோ அவன் தான். கேள்வி என்னமோ ஒண்ணுதான், பதில் ரெண்டா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுல சந்தேகம் வந்துடுது. இதுல இது சொல்லக்கூடியது உடம்புக்குள்ள இருக்கான்னு சொல்றதுனால ஏன் அது ஜீவாத்மாவோ இருக்கக்கூடாது, ஏன் பரமாத்மாவை தான் இருக்கணும் அப்படிங்கிறதான். கேள்வி ஒன்றா இருக்கே, விடை ரெண்டா இருப்பாங்க. முதலில் சொன்னது ஜீவாத்மா ஆக வேண்டும், ரெண்டாவது பரமாத்மா ஆகலாம். ஆகவே இரண்டும் வேறு. உடனே ஒரு கேள்வி வந்துடுது, இது வேறப்பா, இது வேற, அது வேற, இந்த ரெண்டும் ஒன்றும் இல்லை. வேறு இந்த இடத்துல மீன் பண்றது என்னன்னாக்க, அவர் ஜீவாத்மா தனியா சொல்றார், பரமாத்மா தனியா சொல்றார் அப்படின்னு பூர்வபக்ஷம். முக்கியமா அத்வைதிகள் சொல்றாங்க, இதெல்லாம் தனித்தனியா உடச்சி பிரிச்சு விட்டாரு. இந்த ஒரே அதிகரணத்தை 3 அதிகரணமா பிரிச்சிருக்காரு சங்கரர். மூணுலையும் தனித்தனியா ஒவ்வொரு பிரித்து எடுத்து இதெல்லாம் பூரா இந்த உடம்புல இருக்கு ஜீவாத்மாவை நம்ம நினைக்கக்கூடிய இந்த அகங்காரம் தான் 3 பண்றது அப்படின்னு கேட்டார். அப்போ உள்ளுரைபவன் என்பது பரமாத்மாவிற்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னாக்க நீங்க இந்த இது பிரகதானிய உபநிஷத்துல வருது, இதுல இந்த 2 பிராமணம் இது பட்டு வருது. ஆனா இந்த தவிர்த்து முத்தையில வரைச்சு அந்தரியாமி பிராமணம் ஒண்ணு வருது. அதுல பார்த்தாக்க ஒன்னொன்னா எடுத்துட்டு எதுல இருந்து, சூரியன்லேருந்து ஆரம்பிச்சு, பூமியிலேருந்து ஆரம்பிச்சு, எல்லாம் கடைசியாக ரேத்தஸ் மட்டும் ஆரம்பிச்சு, இதுக்குள்ள யார் இருக்காளோ, எதை அந்த இது அறியாதோ, எதை அவர் இயக்கிறாரோ அவன் அந்தரியாமி. அந்தரியாமி மட்டும் இல்லை, அமிர்தம், அழிவற்றவன். அழிவற்றவன் சொல்றச்சு என்ன அர்த்தம்னாக்க, ஸ்வரூபத்தாலையும் ஸ்வபாவத்தாலையும் அழிவற்றவன். ஸ்வரூபம் சொல்றச்சு ஆத்மஸ்வரூபம், ஸ்வபாவம்னா அவனுடைய பண்புகள். இப்போ மனுஷனுக்கும் ஆத்மான்னு பேர் உண்டு. இவன் சொரூபத்தால் அழிவற்றவன், ஆத்மஸ்வரூபத்துக்கு அழிவே கிடையாது. ஆனா சுவாவம், மனுஷ சுபாவம், ஆத்மாவோட சுபாவம் எந்த உடம்புல புகுந்திருக்கானோ அந்த உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு தான் அறிவு இருக்கும். அதாவது அறிவில ஏற்றவற்றங்கள் உண்டு. ஓர் உயிரான புழு முதல்ல இருந்தான்னாக்க அந்த அறிவு தான் இருக்கும். தேவனா இருந்தான்னாக்க அவனுக்கு ஓரளவுக்கு 3/4 அறிவு சக்தி கூட இருக்கலாம். ஆனா இந்த வேரியேஷன் இருக்க அறிவுல அந்த வேரியேஷன் பரமாத்மாவுக்கு எப்பவும் கிடையாது. ஆகவே எல்லாவற்றாலும் மாறுபாடு இல்லாம இருக்கணும். மாறிலி சத்தியமா இருக்கணும் அவன் தான். ஆத்மாவுக்கு சொரூபம் மாறாது, ஆத்மஸ்வரூபம் மாறாது, ஆனால் சுவாவம் மாறும். பரமாத்மாவுக்கு சொரூபமும் மாறாது, சுவாவமும் மாறாது. அது இன்னும் அடிஷனல் என்ன சொல்றாங்கனாக்க, நம்முடைய பூராச்சாரியர்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக சொல்றார், அந்த பரமாத்மாவே இங்க ராமனாகவும் கிருஷ்ணாகவும் வந்தாலும் இந்த உடம்பு மனுஷ உடம்பு மாதிரி இருந்தாலும் அது திவ்ய உடம்பு தான். கிருஷ்ணன் அடிபட்டுக்கிறார், ரத்தம் வருது, போர்ல அடிபடுறார், பார்ஸ்வதி பார்க்குறோம், அவர் முகம் பூரா வடுவடுவா இருக்கு. இருந்தாலும் அது உலகுக்காக நடக்கிறது, அவருக்கு ஒன்றும் அஃபெக்டே ஆகாது. அது மாதிரி அவர் ஒத்தனுக்கு தான்
சுரூபமும் மாறாது, ஸ்வபாவமும் மாறாது. ஆகவே உள்ளுரைபவன் அப்படின்னு சொன்னா அது பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்னு முடிவு பண்றோம். இது புரியுதா? இந்த என்ன பண்ணணும்? அப்போ அந்த முதல்ல சொன்ன பண்பு இருக்கு பாருங்க, காத்து உடம்புல பிராணவாயுலேருந்து ஆரம்பிச்சு அந்த வாயும் அவன் தான், உள்ளுரைவன். இங்க நரைதிரை மூப்பு இல்லாதன்னு இருக்கு இல்லையா, அதுவும் அவன் தான். ஆக மொத்தம் இந்த ரெண்டு பண்புகளுமே சேர்த்து பரமாத்மா என்றே கொள்ளப்பட வேண்டும். அப்படிங்கிறது இந்த பார்க்க வேண்டிய அதிகாரத்துல ஜஸ்ட். இதுல சந்தேகம் இருக்கா? யாருக்காவது? சுவாமி, நம்ம இந்த பிக்ஷையை பத்தி பேசணும் இல்லையா? இந்த பிக்ஷை அது வந்து வித்யைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? யாருக்கு? வித்யை நம்ம 32 வித்தியைகள் பார்த்தோம் இல்லையா? வித்யைக்கும் பிக்ஷை சம்பந்தம் இல்லை. இல்ல, அப்படி இருக்கும்போது இந்த பிக்ஷைனாலே ஒருத்தன் மெச்சூர் ஆகிறான்ற மாதிரி எடுத்துக்க முடியாது இல்லையா? அதாவது எதுக்காக? யாரு பிரம்மத்தை அறிய விரும்புறானோ அவன் இந்த உலக ஆசைகளை துறந்து பிக்ஷையால வாழ்கிறான். இப்ப நோக்கம் என்ன? முக்தி அடைகிறது நோக்கம். முக்தி அடையக்கூடிய நான் இந்த உலகத்தை இப்ப நான் இருக்கேன், இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன்னாக்க நான் மாசம் மாசம் பென்ஷன் வாங்க வேண்டியிருக்கு, என் வீடு ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் ஆசை இருந்துதானே இருக்கு. இப்போ முழுக்க முக்தி எனக்கு வந்துடுறதா? எனக்கு இல்லையே. அதுக்கு பதிலாக எனக்கு ஒட்டினது எதுவுமே கிடையாது. உண்பது நாழி முடுப்பது 4 முழம் சொன்ன மாதிரி நம்ம அரையில் ஒரு வேஷ்டியும் சாப்பிட்றதுக்கு ஒரு பிக்ஷா பாத்திரம் இருந்ததுனாக்க அப்படின்னா இழக்கக்கூடியது என்ன இருக்கு? சரி, இன்னைக்கு மழை பெய்யுறதா, பிக்ஷை வாங்க முடியாது, பட்டினி கிடந்துடும். இந்த மாதிரி உடம்ப பேணாம உள்ளத்தை மட்டும் பேணிட்டு எல்லா நேரத்துலையும் பகவான்கிட்டையும் சிந்தையை வச்சுட்டு நம்மால இருக்க முடியுறதோ? வாஸ்தவம் தான். எல்லாம் நல்லா ஆஸ்திகள் தான், பிரம்மத்திட்ட ஆசை உள்ளவா தான். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு புருஷன் ஒழிகிட்டு இருந்ததுனாக்க உங்கள் பிரம்ம நினைவா வருது. அது என்ன ஒன்றும் வர சொல்லிருக்கேன், மேசனை வரானா இல்லையா தெரியலையே அப்படின்னு போகிறது இல்லையா மனசு? அப்படி இல்லாமல் சதா சர்வதா காலமும் பிரம்மத்தையே நினச்சிட்டு இருக்கணும்னாக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசை இல்லாமல் இருக்கும். அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்கிறார், பிக்ஷைனால வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் மெயின் பாயிண்ட் அகங்கிறது போய்டுறது. நான் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த அகங்கிறது போய்டுறது. அதுக்கு தான் அந்த இன்டென்ஷன் சொல்றது. புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. அப்புறம் கேள்வியே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. புலன்களால் அறியப்படும் பிரம்மம் எது அப்படின்ட்டு. இதுல இந்த பிரம்மத்தை புலன்களால் அறிய முடியாதுன்றது நமக்கு தெரியும். அப்புறம் அது இல்லாம பிரம்மம் எதுன்னு கேட்கறதுனால பிரம்மமே இருக்கிற மாதிரி 2-3 பிரம்மம் இருக்கிற மாதிரி ஆயிடுது. எந்த பிரம்மம் கேட்கற மாதிரியே இருக்கு. இப்போ புலன்களால் அறியப்படும் பிரம்மம் சொன்னாக்க ஐயா பிரம்ம புலம் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. வாஸ்தவம் தான். அறிய முடியாது சொன்னாக்க நம்ம என்ன படித்தா என்ன பிரயோஜனம்? எப்போ ஒரு பொருள் அறிய முடியாதுன்னு சொல்லியாச்சோ அதை நம்ம படித்தா என்ன பிரயோஜனம்? முடியாது இல்லையா? ஆனா அதுக்கு என்ன பண்றது? இட் ரிமோட்ஸ், இட் லீட்ஸ் தட். அதுக்காகத்தான் என்ன பண்றாங்கனாக்க உனக்கு என்ன தெரிகிறது? மூச்சு விட தெரியுது இல்லையாப்பா, அந்த மூச்சு 5 வேலை செய்ய தெரியுது இல்லையா? அதுக்குள்ள எது இருக்கு அதான் பிரம்மம். இதை சொல்ல முடியாது. அதுக்குள்ள எது இருக்கு அது பிரம்மம். எப்படி முதல்ல பார்த்தோம் பாருங்க, ஒருத்தன் போய் குருகிட்ட போய் எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்க. அவனை சொல்றார், முதல்ல அன்னம், அப்புறம் பிராணம், அப்புறம் மனம், அப்புறம் விஞ்ஞானம், அதுக்கு மேல ஆனந்தம் சொல்றார். இப்ப எது பிரம்மம் இல்லை? இதுல எல்லாம் பிரம்மம் தான். ஆனா அன்னத்தை அன்னமா மட்டும் பார்க்கிறவன் பிரம்மத்தை பார்க்க மாட்டான். அதே மாதிரி பிராணனா பார்க்கிறவன் பிரம்மத்தை பார்க்க மாட்டான். அப்படிலாம் இல்லாம இவை எல்லாத்தையும் ஆல் இன்க்ளூசிவாகவும் பார்க்குறானோ, படிப்படியாக வந்து பார்க்குறானோ அவனுக்கு எல்லாத்துலேயும் பிரம்மம் இருக்குன்னு தெரியும். இப்போ தண்ணீர்லேயும் பிரம்மம் இருக்கு, நெருப்புலையும் பிரம்மம் இருக்குன்னாக்க ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷன். நெருப்பை தண்ணி அணைச்சிடுமே. ஆனால் அப்படி இல்லை, தண்ணீர்லேயும் இருக்கு, நெருப்புலையும் இருக்கு. எந்த ஒன்றும் இந்த எல்லா கான்ட்ரவர்சிஸை தாண்டி இருக்கோ அது பிரம்மம் அப்படிங்கிறது முடிவு.
நமக்கு இன்னது பிரம்மம் இல்லை தோண்டேனோ, அதான் அந்த அந்தரியாம பிராமணத்தில் பார்த்தோம் இல்லையா, அதான் உலகத்துக்குள்ள இது இருக்குன்னு ஆரம்பிச்சு வரிசை ஒன்றா சொல்லிட்டே வந்து இதில் எல்லாத்திலும் இருந்தால் பிரம்மம் அப்படின்னாக்க அவருக்குன்னு தனியாக ஒரு பொருள், இந்த பொருள் இல்லை, இதில் இருக்க மாட்டான், இதில் இருப்பாங்கிறது கிடையாது, எல்லாத்துலையும் இருக்கான் வித்தவுட் எக்ஸப்ஷன். அதனால என்னணும், நீ தனியாக பிரித்து சொல்ல முடியாது. ஆர் இது ஒரு அதர்வே, இந்த எல்லா பொருளும் இருக்கு இல்லையா, தி வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். நம்ம இந்த லாஜிக்கில் என்ன தெரியுதுனாக்க இதுக்குள்ளே இருக்கான், அதுக்குள்ளே இருக்கான், அதுக்குள்ளே இருக்கான், அதுக்குள்ளே இருக்கான். இந்த பொருள்லாம் இருப்பை உடையதாக இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். இது எங்க போய் கொராபரேட் ஆகுது? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபி வியாக்கரவாணி. அவன் தனியாக சந்தோஷப்படல, நான் பிராணிகளை படைப்பேன்னு நினைச்சான், பண்ணினா அவத்துக்குள்ள அவ ஜீவனோட உள்ள நுழைஞ்சு அவர்களுக்கு தனியாக பெயரையும் உருவையும் கொடுப்பேன். ஆக மொத்தம் அவன் தான் தனித்தன உருவையும் பேரையும் கொடுத்துருக்கான். ஒன்று எப்படி பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், பேரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுகளுக்குள்ள சிறப்பு குணங்கள் சிலது இருக்கு. ஆனால் குணங்கள் முன்னுக்கு ஒன்று மாறுபட்டதாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். ஆக மொத்தம் பிரம்மங்கிறவன் வெளியில் எங்கேயோ இல்லை, உனக்குள்ளேயே தான் இருக்கான். நீ அவனை அறிய முற்படு. அவனை நீ சாதாரண இந்த புலன்களால் பார்க்க முடியாது, ஆனால் நீ உணர முடியும். வலி இருக்குன்னு சொல்லு, நம்ம எங்கே கால் தடிக்கின்றோம், தடிக்கிட்டோம்னாக்க வலிக்கிறது. வலியை காட்டுதுன்னா காட்ட முடியுமா? உணரத்தான் முடியும். அந்த மாதிரி பிரம்மம் உணரப்படுவோம் தான். ஸோ இந்த வலிங்கிறது இண்டிவிஜுவலாக இருக்கு. அது மாதிரி பிரம்மமும் இண்டிவிஜுவலாக அறியப்படுவது தான். எவன் ஒருவன் தான் பிரம்மத்தை அறியணும்னு நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணோம்னாக்க உலக பொருள் மேல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆழ்ந்தாகணும். அதுக்கு பிக்ஷை வாங்கி பழக்க அப்படிங்கிற இந்த புலன்களற்ற அறிதல் அப்படின்றது அப்ப ஞானமா மட்டும்தான் சொல்லப்படுதா? இது நம்மளுடைய எஸ். அதாவது ஞானக்கண் யாரும் கண்ணுக்கு தெரியாது நமக்கு இல்லையா, ஞானக்கண்ணால் அறிய முடியும்னாக்க அவ்வளவுதான். கஷ்மின் திருஷ்டே பராவரி முன்னால் ஒரு முட்டை பார்த்து வரணும். அந்த மாதிரி அவனை நம்ம வெளிக்கண்ணால் பார்க்க முடியாது. ஆழ்வாருக்குடைய அனுபவம் அதுதான். ஆழ்வாருக்கு கண்ணுக்குள்ள மனசுக்குள்ள பிரம்மம் பெருமாள் தன்னை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தோடனே சொன்னா உயரம் உயர்னம் உழையவன் எவனவன் மயர்வரம் இதன் அருளினவன் அழகா பாடினார். கண்ணா திறந்து பார்த்தாக்க இந்த உலகம் தெரிகிறது. இப்போ என்னாச்சு, பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு, ரொம்ப சப்ளைம் திங். அது பார்த்தாச்சு. ஆனால் அந்த உலகத்தை பார்த்தாக்க அதுக்கு நேர் எதிரடையாக இருக்கு. ஐயோ பார்க்க வச்சுட்டியே, கண்ணுக்கு முன்னால் வரலையேன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கோம். ஆக அதே மாதிரி தான் நமக்கு சில அருமையான அனுபவங்களாக ஏற்படுறது. இந்த அனுபவங்களை நினைச்சுட்டு அதை மன்ச் பண்ணிட்டு நல்லா இருக்கு. ஆனால் அது தாண்டி எதிர்மறையாக வச்சுக்கோ, எப்படி இருக்கும், ரொம்ப அருமையான சங்கீத கச்சேரி கேட்டுருக்கோம்னு வச்சுக்கோம், மனசு அப்படியே நல்லா லயிச்சு இருக்கு. அதில் அது முடிஞ்ச உடனே ஒரு கர்ண கடூரமா இங்கே ஒரு தட்டுற சத்தம் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தான் ஆழ்வாருடைய எஃபெக்ட் வந்தது. ஆக நம்ம பொறுத்த மட்டும் புலங்களால் அறியப்படணும்னு அர்த்தம். நீ புலங்களால் அறிய முயற்சிக்கலாம், இறங்கி தேட வேண்டும். ஆனால் அதில் உனக்கு என்ன இன்பம் ஏற்படுறதோ அது உனக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது, மற்ற பேருக்கு ஏற்படாது. நீ அதனால இன்னொருத்தர் சொல்லி நீ இப்போ அறியறதுக்கு முடியாத காரணம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியும் இல்லையா, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்ட்டு. அந்த மாதிரி தான். புரியுதா? நன்றி சார், நன்றி சார், புரியுது. வேற யாருக்காவது டவுட்ஸ்? உஷாமா? எப்படி உள்ளுக்குள்ள இருக்கா, நான் புலன்களாலையும் அறிய முடியாது, மனசால தான் புரிஞ்சுக்கணும்னு அத மனசால தான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கணும். அது வராது, அவ்வளவு ஈஸி சித்திக்காதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, உங்க கேள்வி கேட்க இவ்வளவு சிரமப்படுறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் பிரம்மம். அதாவது சொல்லால் விளக்க முடியாது. அதனால நம்ம என்னதான் விளக்கணும், எவ்வளவுதான் சொன்னாலும் சரி. அதாவது ஒரு முன்ன பின்ன சாப்பிடாத ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு வச்சுப்போம்,
அது எப்படி இருக்கும்னு சொன்னாக்க அதான் இங்கே நீங்கள் இங்கே சாப்பிட்ட ஸ்வீட்டை வச்சுட்டு இது மாதிரி இருக்குமோ அது மாதிரி இருக்குமோ சொல்ல முடியும், அவ்வளோதான் முடியுமே தவிர்த்து. ஆனால் அதை நம்ம நேரம் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த அனுபவம் ஏற்படுமே தவிர்த்து மற்றது இல்லாட்ட ஏற்பட முடியாது. ஆக என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ரீச்சபிள் ப்ரொவைடட் யூ கான்சன்ட்ரேட் ஆன் இட் அண்ட் இட் நீட் நாட் பி ஆஸ் அதர் ஃபீல்ஸ், இட் இஸ் ஃபார் யூ அலோன் அப்படிங்கிறது. லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஃபீலிங் இருக்குது, நமக்கு அதே ஃபீலிங் இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு தேவையா? இல்லையா? அது மாதிரி எப்போ ஃபீலிங் ஒரு பொருளை பற்றினே வித்தியாசமாக போகிறதோ அப்போ அதே மாதிரி பிரம்மங்கிறது இட் இஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். அப்போ அது புரியச்சு அவளுக்கு அவள் என்னென்ன எது தெரியுமோ அது மட்டும் தான் அவளுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவர் பெரிய செல்வந்தர், தாராளமாக அதில் செலவழிக்கூடியவர், நல்ல அழகர், நல்லா பாடக்கூடியவர், எல்லாம் வச்சுக்கணும். இப்போ நான் சங்கீத பிரியனாந்தேன்னாக்க அவருடைய பாட்டு தான் எனக்கு பெருசது. நான் அவர்கிட்ட இது பணம் கேட்கறவன் வந்தேன்னாக்க அவர் செல்வம் தான் எனக்கு பெருசாக தெரியும். இந்த பெரிய அதிகாரியாக இருந்தாருன்னா அவர்கிட்ட வேலை கிடைக்குமான்னு பார்க்கறது, இதெல்லாம் ஒருத்தர் இருக்கலாமே. சாதாரண மனுஷனாக இருக்க ஒருத்தருக்கு வழக்கு இவ்வளோதான் இருக்குன்னு இங்கே மல்டிவேரியஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்கக்கூடிய அவனுக்கு என்னெல்லாம் இருக்கும். அப்போ என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னாக்க நான் இப்படி தான் பார்க்குறேன். இது இன்னும் ஒரு பெரிய கல்கண்ட மலை, கெமயமலை மாதிரி கல்கண்ட மலை. நம்ம எல்லாரும் சின்ன சின்ன எறும்புகள் மொபை கடிக்கிறோம், கடித்தோம்னாக்க நம்ம வாயில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோதான் நம்ம அனுபவிக்க முடியும். முழுக்க அது பூரா பார்த்துட முடியுமா? அதான் கம்பர் ராமன் எழுத பிடிச்சேன், ஓசை பற்றிய பார்க்கல் புக்கு ஒரு பூசை முற்றவும் நக்குவு புக்கென ஆசை பற்றி அறையிலொட்டேன் அக்காசில் கொட்டத்தி ராமன் கதையரோ. அந்த ராமான்ட்டு எழுதி அப்படி முயற்சி பண்ணிட்டேன்னாக்க 4 நாளாக பட்டி ஒரு பூனை அது இங்கே ஒரு பார்க்கடல் பார்த்துட்டு ஆஹா கிடைச்சதுவார் பூரா நக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு வந்ததுன்னு வச்சு அது எவ்வளோ சாப்பிட முடியும்? அவ்வளோதான். இந்த மாதிரி ஆசையை பற்றி அறையில் விட்டேன், இந்த விருப்பம்தான் இருக்கே தவிர்த்து என்னால் முடியுமான்னு தெரியல. ஆசையை பற்றி அறையில் விட்டேன் அக்காசில் கொட்டத்தி ராமன் கதைகளோ அப்படிங்கிறோம். அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்முடைய ஃபேக்கல்ட்டி எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தான் அவனுக்கு கிராஸ் பண்ண முடியும். ஆனால் முடியும், அந்த அனுபவம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி பண்ண விளக்க முடியாது. அதுதான் விளக்க முயற்சி பண்றேன். சுவாமி இதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்களா இல்ல அது வேறையா? செல்ஃப் ரியலைசேஷன் இதுல ஒரு படி. செல்ஃப் ரியலைசேஷன்ல இப்போ பிரம்மத்தை அறியணும் நீங்க தானே கேட்குறீங்க. அப்போ நாங்கிறது யார் தெரியும்? பிரம்மத்தை அறிய, பிரம்மத்தை நான் அறிய விரும்புகிறேன், நீ யாரு? அப்புறம் தான் பிரம்மத்தை பற்றி சொல்ல முடியும். அப்போ நான் இந்த உடம்பு இல்லை, இந்த பிரம்மத்தை அறியணுங்கிற விருப்பம் எப்போ வரும்னாக்க உடம்பு நானும் ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம் ஒரு தான் வருவது. அப்போ நான் வேற, ஆத்மா வேற. இந்த ஆத்மா பிரம்மத்தை அறிய முயற்சி பண்றதுனாக்க அப்போ இந்த ஆத்மா வந்து பிரம்மம் எவ்வாறு வேறுபட்டது? அந்த உணர்வு ஆத்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உணர்வுலாம் ஆத்மாவுக்கு தான் இருக்கு. நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டாலும் திருப்தியாக உடம்பு தான் சாப்பிட்றது, ஆனால் திருப்திங்கிறது ஆத்மாவுக்கு போகுது. இல்லை நான் எங்கேயோ விழுந்து அடி வாங்கிட்டேன்னா அப்பவும் அது ஆத்மாவுக்கு தான் போகுது. ஆகவே உணர்வு ஆத்மாவுக்கு தான் உண்டு. அந்த உணர்வை வச்சுக்கிட்டு இந்த லௌகீகமான உணர்வுலாம் ஏற்படுறது எனக்கு எல்லாம். அதை விட்டுட்டு பிரம்மத்தின் உணர்வு வேணும். பிரம்மத்தின் உணர்வு வேணும்னாக்க முதல்ல நான் யார், உணரக்கூடிய நான் யாருன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு போக முடியும். அக்கா செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் நோயிங் பிரம்மம். நம்ம அதுவே அதுவே அனுபூதி கிடையாது, அதுவே எண்டு கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மாவும் அது ஒரு முன்னால பார்த்தோம் ஒரு அம்சம்னு பார்த்தோம் இல்லையா, அது இதுல ஒரு அம்சம். நான் சொன்னேன் பாருங்க, இப்போ ரஸ்மலாயின்னு ஒரு ஸ்வீட் இருக்கு. அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும்னு எப்படி இருக்குன்னு கேட்டாக்க நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டார். நான் என்ன சொல்லுவேன், நீ பால்கோவா சாப்பிட்ருக்கியா, நீ இது பாசந்தி சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்போம். அதுக்கு அதோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம ஒருத்தரும்
ஆத்மாவை தெரிஞ்சினோம்னாக்க ஆத்மா டிஎல் நிலை என்னன்னு தெரிஞ்சிருந்தாக்க இந்த ஆத்மா அவனுடைய ஒரு அம்சம் அப்படின்னாக்க இதை போல மல்டிபேரியஸாக அவன் இருக்கலாம், நிறைய இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் நம்முடைய இதுக்கு பாருங்க, ஓம்ங்கிறது இருக்கு பாருங்க, பிரணவம். அதுதான் சொல்றது. அகார உகார மகார. மா அப்படிங்கிறது ஆத்மா, ஆ அப்படிங்கிறது பரமாத்மா. அகாராத்தோ விஷ்ணு ஜகதகா கிருஷ்ணா அப்படின்னு வருது. இந்த ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம். மகாரமான ஜீவாத்மா அகாரமான பரமாத்மாவுக்கு பிரிக்க முடியாத ஒரு அடிமை. அப்ப என்ன பண்ணணும்? நான் அவனுக்கு அடிமைன்னு சொன்னாக்க அவனா தொண்டு செய்யணும். ஆக எப்ப நம்ம மாங்கிறத யாரும் புரிஞ்சினோம்னாக்க ஸோ ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ ஐ ஷுட் ஒர்க் ஃபார் ஹிம் அப்படின்னு தெரியும். அதுக்கு தான் ஆத்மாவை அறியறது, பரமாத்மா அறியறதுக்கு ஆத்மாவை அறிதல்ன்றது முதல் படி. இது விளக்கமா பார்த்தீங்கன்னாக்க இதுல பார்க்கலாம், அஷ்டஸ்லோகில விளக்கமா இருக்குது. சரியாம்மா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. வேற சுவாமி, ஏதாவது டவுட்? ஊக்கு என்ன சொன்னீங்க? உகாரம்க்கு என்ன சொன்னீங்க? உகாரம்ங்கிறது ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிணைப்பு. 4ஆம் வெற்றி பேருக்குள்ள கு ஊ. ஆத்மா ஆகாரத்திற்கு பரமாத்மா மகாரம். அகாரத்திற்குன்னு அகாரத்திற்கே அப்படிங்கிறனாக்க நான் அவனுக்காக போனேன்னாக்க அப்போ சொல்றச்சே நீங்க தனியா சொல்லாட்டாலும் சாதாரணமா எல்லாம் அவனுக்கே நான் பால் வாங்குவதற்கு போனேன், நான் பால் வாங்குவதற்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி தானே வரும். அது தேகாரம் மறைஞ்சிருக்கிறதுல. அதனால அகாரத்தாலே சொல்லப்படக்கூடிய பரமாத்மாவுக்கு மகாரம் ஞானம் உள்ளவனான நான் ஆத்மா தொடர்புடையவன், அவனுக்கே அடிமை அப்படின்னு அர்த்தம். அந்த ஊக்கு அவனுக்கே அது ரெண்டையும் சேர்க்கிற சம்பந்தம். ஆவுக்கும் மாவுக்கும் உள்ள தொடர்பு. ஓகே. நம்ம இவனுக்குன்னு சொல்றோம் இல்லையா, இன்னாருக்கு இது தாதத்தியம் சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல. இது எதுக்காக, இது அதுக்காக, இதுக்கு இதற்காக இல்லையா, அந்த ஊ தான். ஆமா. சரியா? வேற டவுட்ஸ் உண்டா? புக்கு போலாமா? ரைட். பேஜ் 300. அந்தரத்வாதிகரணம். அனைத்துள்ளும் உறைவோன் களம். பிரம்மத்தின் பண்புகளையும் அவை சார்ந்த வித்தியைகளையும் பற்றி ஆய்வு தொடர்கிறது. இக்களத்தின் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி விவரிக்கப்படுகிறது. ஜனகர் சிறந்த ஆத்மஞானி. சிறந்த ஆத்மஞானி யார் என அறிய ஒரு அவை கூட்டி அதில் 1000 பசுக்களை கொம்பு ஒன்றிலும் பொன்னால் அலங்கரித்து அவையில் நிறுத்தி யார் தலை சிறந்த ஆத்மஞானியும் அவர் அவைகளை ஓட்டிச் செல்லலாம் என்றார். குழுமியிருந்த 100கணக்கானோர் எவரும் அச்செயலுக்கு முன்வரவில்லை. அப்பொழுது யஜ்ஞவால்கியர் என்பவர் தம்முடைய சீடனை அப்பசுக்களை ஓட்டிச் செல்லுமாறு பணித்தார். இதை மற்றவர்கள் எதிர்த்து தங்களுடைய கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தால் மட்டுமே அவரை தலை சேர்ந்தவராக ஒப்புக்கொள்ள இயலும் என்றனர். அவரும் சம்மதித்து அவர்கள் கேள்விகளில் விடையளித்தார். அப்படி கேள்வி கேட்டவர்களில் உஷஸ்தர், ககோளர் என்ற இருவர் கேள்வி ஒத்திருப்பினும் அவர்கள் விடை தனித்து மாறுபட்டதாக பகிர்ந்தார். இக்களத்தில் இது பற்றி ஆய்வு நடத்தப்படுகிறது. விடையில் பிரம்மத்தின் அனைத்துள்ளும் உறைவன் பண்பு ஆராயப்படுகிறதால் இக்களம் அனைத்துள்ளும் உறைவோன் களம் அந்தரத்வாதிகரணம் எனப்படும். ஆக இப்போ இது மாடர்ன்ல புரியணும்னாக்க நம்ம உடம்பு ஒண்ணுதான். ஆனா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போட்டீங்கன்னாக்க ஆர்த்தோபெடிக் தனி, பல்மனாலஜிஸ்ட் தனி, இப்படி இஎன்டி தனி, ஐ தனி, இப்படி ஒருத்தரக்கா இல்லையா? ஆனா இவ எல்லாம் சேர்ந்து தானே ஆறுது. அவளுக்கு அது பெருசா தெரியும். அந்த மாதிரி பிரம்மம் எல்லாமா இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து மொத்தமா பிரம்மம் தெரியுது. நமக்கு காம்ப்ரஹெண்ட் பண்றதுக்கு முடியாது. ஒரு வழியை பிடிச்சுன்னு போய் படிக்கிறோம். அப்புறம் அதுல இது இப்படியா இருக்கும் நம்ம அறிய முயற்சி பண்றோம், முடியுங்கிறது. இக்களத்தில் ஆராயப்படும் வேத வாக்கியங்கள். பிரதாரண்ய உபனிஷத்து 3:4-2. எந்த பிரம்மம்
புலன்களால் அறியப்படுகிறதோ, எந்த ஆத்மா எல்லாவற்றுள்ளும் நிறைகிறதோ அதை எனக்கு காட்டுவாய் என உஷஸ்தர் யஜ்ஞவால்கியரை கேட்டார். விடையாக, எவன் பிராணிகளை மூச்சுவிடச் செய்கிறானோ, மற்ற வாயுக்களை இயக்குகிறானோ அவன் என்றார். அதனால் நிறைவடையாத உஷஸ்தர் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டார். அதற்கு அவர் பார்ப்பவனை பார்ப்பவனாகவும், கேட்பவனை கேட்பவனாகவும், நினைப்பவனை நினைப்பவனாகவும், அறிபவனை அறிபவனாகவும் கொள்ளாதே. அப்படிப்பட்டவன் அதனின்றும் மாறுபட்டு அதனுள் உறைபவன், அதே போல் அழிபவன் அல்ல. இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதில் எப்படி நான் பார்க்குறேன், பார்க்கறது யாரு? நான் தான். ஆனால் உண்மையில் நான் இல்லை, என்னை பார்க்க தூண்டுறவன். எப்படின்னாக்க, எனக்கு கண் இருக்கு, பார்க்க வேண்டிய பொருள் எத்தாப்புல இருக்கு, இருந்தாலும் நான் பார்க்காம இருக்க முடியும். ரொம்ப சிம்பிள் திங். நீங்கள் ஆஃபீஸுக்கு 2 வீலரில் போகிறீங்க, போகிற வழியில் வழி எல்லாத்தையும் விலகின்னு தான் போகிறீங்க, கேட்டால் மொதல் போகிறீங்க. ஆனால் உங்கள் முன்னால் எத்தனையோ பேர் உங்கள் கண் முன்னால் தோன்றித்தான் வராங்க. நீங்கள் எத்தனை பேரை பார்த்தோன்னு நினைவு வச்சுக்க முடியுமா உங்களால்? யாராவது ஒரு மாறுபாடாக, ஏக்கைக்கு மாறுபாடாக சரிவை தவிர்த்து இல்லைன்னாக்க அந்த உங்கள் சுற்றி நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் மனசில் படாது. ஆனால் உங்களை பார்க்க வைக்கிறத வச்சுக்கோங்க. அவனால தான் மற்ற எல்லாத்தையும் உங்களை பார்க்க வைக்கிறதுனால, எதை வழியை மட்டும் பார்க்க வைக்கிறதுனால அவன் உங்களுக்கு சிறந்தவனா போகிறான். ஆனால் உங்கள் கண்ணு உங்களுது, மற்ற பேரையும் பார்க்குறீங்க, ஆனால் மனசு பதியலை. ஏன் பதியலைன்னா, மனசில் பதிய வைக்கலாம், அவன் பதிய வைக்கலை. அதனால பார்க்கணும் நினைக்காதே. கேட்பவனை கேட்பவனாகவும், நினைப்பவனாகவும், அறிபவனாகவும் கொள்ளாதே. அப்படிப்பட்டவன் அதனின்று மாறுபட்டு அதனுள் உறைபவன், அதே போல் அறிபவன் அல்ல. அதனால் நம்ம அழிபவன் அல்ல. இப்போ என்ன ஆகுது? ஆத்மாவானது இந்த உடம்போடு இருக்கிறச்சே பார்க்க கேட்க முடியும். ஆனால் உடம்பு போச்சுனாக்க ஆத்மா அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி அழிவு ஆத்மாவுக்கு உண்டு. அதாவது ஆத்மா உடம்போட சேர்றது பிறப்பு, உடம்பை விட்டு பிரியறது அழிவு. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை அவருக்கு கிடையாது. இது ரெண்டும் வேறுபட்டவன். அப்படி பின்பு ககோளர், எந்த பிரம்மம் புலன்களால் அறியப்படுகிறதோ அதை காட்டு என்றார். அவர் எவன் உண்பதில்லையோ, குடிப்பதில்லையோ, எவனுக்கு துயர், மயக்கம், மூப்பு, இறப்பு இல்லையோ, அவனை தன் ஆத்மாவை உபாசித்து அந்தணர்கள் இவ்வுலக ஆசைகளை துறக்கின்றனர். அக்கியமாரை விடையிட்டார். அவருக்கு கேட்டதுக்கு இப்போ 2 பேரும் கேட்டது ஒன்று தான். அவர் சொன்னாக்க, இவளுக்கு யார் ரெனௌன்ஸ் பண்ணி வேர்ல்டை அவன் அறிய பார்க்கிறாளோ அவன். அவருக்கு யார் உடம்புக்குள்ளது இயக்கிறானோ அவன் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? விடை என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றா தான் இருக்கணும். அப்போ ஆக மொத்தம் எவன் உடம்புக்குள்ள இருந்து இயக்கிறானோ அவன்தான் உலக ஆசைகளை துறக்க வைத்து நம்ம அனைத்து வழிகாட்டுறான் அப்படின்னு வருகிறது. இக்களத்தில் எழும் மையம். இரு முனிவர்களும் கேட்ட கேள்வி, புலன்களால் அறியப்படுவனும் பிரம்மம் எது என்று இருக்க, முதல் விடையில் மூச்சு விடச் செய்பவன், யாவற்றுள்ளும் குறைபவன் என்றும், 2வதில் பசிதாகமற்றவன் என்று கூறுகிறார். மேலும் அவன் அழிவதில்லை, மற்றது அழிகிறது என்று கூறப்படுகிறது. இவ்விரண்டில் கூறப்படுவது யார்? பரபிரம்மா அல்லது தன்னுள்ள ஜீவாத்மாவா? தன்னுள்ள ஜீவாத்மானா நமக்கு தெரியல, நான் உயிரோட்டக்கேன்னு தெரியல. தன்னுள்ள ஜீவாத்மா. இதற்கு மாற்று கருத்து இங்கு குறிப்பிட்டுள்ளவை வெவ்வேறு இலக்குகளில். ஒன்று மூச்சு விடச் செய்வது, ஒன்று பசிதாக மற்றிருப்பது. இதில் முதலாவது ஜீவாத்மா என்றே தோன்றுகிறது. அதன் தொடர்பினாலேயே உடல் மூச்சு விடுகிறது. ஆகவே அது எல்லா பிராணிகளும் உள்ளது. ஏனெனில் உயிருடன் தொடர்புடைய உடல் தான் பிராணனுடையது எனப்படும். உயிர்க்கிறது உடல் பிணம் என அகிர்ணையால் குறிக்கப்படும். 2வதை பரமாத்மா என கொள்ளலாம். ஏனெனில் அவன்தான் பசிதாகமற்றவன், அவனும் யாவற்றுள்ளும் குறைபவன். ஆகவே அவன் முறையை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் காட்டும். முதல்ல அவர் கேட்டதுக்கு ஆன்சர் ஜீவாத்மாவும், 2வது சொல்வது பரமாத்மாவும் ஆகிறது. பரமாத்மாவுக்கு தான் சொல்லணும், அவகதாத்மா விஜரோ விமிருத்யு விசோகா விஜிகித்சகா அபிபாசகா சத்தியகாமா சத்தியசங்கல்பார் எண்குணங்கள் பார்த்தோம் இல்லையா? வள்ளுவர் சொல்றா இல்லையா, கோளில் பொறியில் குணமில்லவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை நோட்டு. அந்த மாதிரி எண்குணங்கள் அவருக்குனால 2வது சொன்னது பரமாத்மா இருக்கலாம். முதல்ல சொன்னது மூச்சு விட செய்கிறதுங்கிறதுனால அவன் பரமாத்மாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஜீவாத்மாவா இருக்கலாம் அப்படிங்கிற. ரைட். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். அந்தரா
பூத கிராமவது ஸ்வாத்மனம் அந்யதா வேத அனுபத்தி ரீதி சேன்ன உபதேசவத்து. உள்ளுறவன் பூதங்களால் ஆன உடலை இருப்பிடமாக கொண்ட ஜீவாத்மாவே. இல்லை எனில் இரு கேள்விகளும் தெளிவாகவே தெரியும், வேறுபாடு பொருந்தாது என்பது ஏற்புடையதல்ல. அவை உபதேசமாக அமைந்துள்ளது. உபதேசம் சொல்றச்ச ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. முதல்ல பேசிக் ப்ராப்ளம். ஸ்வேதகேதை கூட்டு போய் பார்த்துட்டு இந்த சூரிய மண்டலத்தை வந்துட்டானோ அவன் தான் பரமாத்மா, அவன் தான் நீ அப்படிங்கிறார் இல்லையா? அப்பவே ஆர்கியூ பண்ணும். பரமாத்மாவுக்கு டெஃபினேஷன் சொல்லியாச்சு, ஜீவாத்மாவுக்கு டெஃபினேஷன் சொல்லியாச்சு. ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அவன் தான் நீன்னு சொன்னான்னு அர்த்தம்னாக்க இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வேளை தொடர்புடையவர்கள், ஒரு வேளை பிரிக்க முடியாத தொடர்புடையவர்கள் என்று அர்த்தம். அவனை சொன்னாக்க அந்த ரெட் ஷர்ட் அப்படின்னாக்க ரெட் ஷர்ட் உள்ள மனுஷன் தானே காட்டுறது. அது மாதிரி அது வேற அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அவன் தான் நீன்னு சொன்னான். அவன் வேற நீ வேற. ஆனா அவனே நீ அப்படின்னு சொல்றது பொருந்தாது. எதிகாரோ விசிம்சந்தி கீதரவத்து. சத்வித்தியை போல இவ்விரு கேள்விகளுக்கான பதிலும் ஒரு அறிவு பரிமாற்றத்திற்காக ஒன்றை ஒன்று நிரப்புவனாக உள்ளன. இரண்டும் சேர்த்து பிரம்மத்தின் பண்புகளை சிறப்பித்து காட்டுகின்றன. இரண்டும் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ஒரு வழியில் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர், நிறைய நல்லா ஏதாவது தாராளமாக கொடுக்கக்கூடியவர், அழகாக இருப்பார், பாடக்கூடியவர்னு சொன்னாக்க அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது தான் அதில் விட்டுக்கிறார். இப்போ சொல்றது எல்லாத்தையும் கேட்டோம்னாக்க, எல்லாத்தையும் சேர்த்து திரட்டி போட்டோம்னாக்க அவருடைய உருவம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரி. சவைகி சத்தியாதேக மாறிலி முதலிய பண்புகள் இரு விடைகளுக்கு முடிவில் எழுதப்படுவதால் பிரம்மே காட்டப்பட்டிருந்தோம். நான் சொல்லிட்டு கடைசியில் தத் சத்தியம்னு சொல்லிட்டார். சத்தியம் சொன்னாக்க முன்னாலும் சொல்லிட்டு இருக்கோம், அது பிரம்மத்தை தான் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாறிலி. இப்போ அதுதான் சொன்னேன்னா, இப்போ இதை ஜீவாத்மாவுக்குன்னு போட்டோம்னாக்க ஜீவாத்மாவுக்கு இந்த ஆத்ம குணங்கள் அது எடுக்கிற உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனால் பரமாத்மாவுக்கு எதில் இருந்தாலும் மாறுபடாது. ஆகவே அது மாறிலி அப்படிங்கிறதுனால அது ஜீவாத்மாவாக இருக்க முடியாது. இவைகளுக்கு ராமாசுதரும் விளக்கம். இங்கு கேள்விகளும் அவற்றின் விடைகளும் பரமாத்மாவை பற்றியே. ஏனெனில் அந்தர்யாமி பிராமணத்தில் பூமியின் எவன் நிலைபெற்றுள்ளானோ என்று முடிய எல்லா பண்டங்களிலும் முறைதல் என்பது பரமாத்மாவுக்கு பொருந்தும். அதில் அந்தர்யாமி பிராமணம் சொல்லப்போனால் அவர் தொடர்ச்சி சொல்லணுங்க. மூச்சு விடத்தை செய்கிற பரமாத்மாவே. ஏனெனில் ஆழ்ந்த உறக்கம் மயக்கம் நிலைகளில் ஜீவாத்மா செயலிழந்து விடும் பொழுது அந்நிலையிலும் அவனுக்கு மூச்சு விடுதலை செய்வது பரமாத்மா. நம்ம கான்சியஸாக இருக்கும், தூங்கரிச்சே மூச்சு விட்டோமா இல்லையான்னு விட்டோம் இல்லையே. ஆக நம்ம எந்த நிலையிலையும் மூச்சு விட செய்யக்கூடாது பரமாத்மா. அதனால அவன் பிராணயதி, அவன் தான் பிராணாதிகரணத்தில் பார்த்தோம். பிராணயதி எதி பிராணகா. எவன் மூச்சு விட செய்கிறானோ அவனுக்கு பிராணன்னு பேரு. நீ பிராணத்து சொன்னாக்க ஜீவாத்மா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுதான் சொல்றாங்க. இது தைத்திரிய ஆனந்தவல்லியில ஆனந்தமயனான அவன் இல்லை எனில் வேறு யாரால் மூச்சுவிட செய்தல் இயலும் என்னும் வாக்கியத்தால் உறுதி செய்யப்படுகிறது. இரண்டாம் கேள்வி பசியின்மை தாகமின்மை என்று வெளிப்படையாக பரமாத்மின் பண்புகளை காட்டுகிறது. பார்த்தோம் இல்லையா, பரமாத்மா அபகதபாத்மா இருந்து ஆரம்பிச்சு 8 குணங்கள் இருக்கு. இது பரமாத்மா கிளியராக டிஃபைன் பண்ணுது. இவ்விரு விடைகளும் ஆரணி முனிவர் ஸ்வேதகேதுவுக்கு சத்யத்தை உபதேசித்த அந்த ஆணையிடுவோனே அறிந்தாயா என கேட்ட பதிலாக அவன் அணுவிலும் அணுவானவன், இவை யாவும் அவனை ஆத்மாவாக கொண்டவையே என ஆணையிட்டு கூறுகிறேன் என்று கூறுவது போல் தானே பல பண்புகளை ஒவ்வொன்றாக சொல்லி மனதில் பதிய வைப்பதை போல் விளங்குகிறது. இதான் சொல்றார். அவனுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாத்திலும் இருக்கான். நம்முடைய கான்செப்ட் படி ஜடப்பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆத்மா இருக்கு, அதுக்குள்ளே பரமாத்மா. எல்லாமே 3 சேர்ந்து ஒரு யூனிட். எப்படின்னாக்க வெளியில தெரியக்கூடிய உருவம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா. இப்படி எல்லாத்துலையும் வரிசையா இருக்கு. அவ்விருவர் அறிய வேண்டியது புலன்களால் அறியப்படும் பிரம்மா. அதற்கு 2 பகுதிகள் விடையாக கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டையும் தொகுத்து பிரம்மத்தை அறிவதே முறை. இதனால் இந்த பரமாத்மா ஜீவனை விட வேறுபட்டவன் என்பதை தெளிவாக காட்டவே முனிவர் முயன்றிருக்கிறார். சொன்னா மூச்சு விடுறவன் சொல்லியாச்சுனாக்க உடனே ஜீவாத்மா சொல்லிடக்கூடாது. அவன் அழியாதவன், இந்த குணங்கள் அவன் அப்படின்னு சொன்னாக்க
இது ஆத்மாவுக்கு பொருந்தும், ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது, பரமாத்மாவுக்கு தான் பொருந்தும். ஆகவே ஜீவாத்மா குணங்களையும் விஞ்சி இருக்கக்கூடிய ஒருத்தன் பரமாத்மா தெரியும். மேலும் ஒவ்வொரு விடையின் முடிவிலும் சத் வித்யை முடிவில் மாறுவியான பிரம்மமே எல்லா பண்டங்களுக்கும் ஆத்மாக உரைகிறது என்பது யாவற்றிலும் ஆத்மாவாக உரையும் பரபிரமே எதற்காக கட்டப்படுகிறது. முடிகிறச்சு எல்லாத்துலேயும் அது சத்தியமே, எல்லாத்துக்கும் சத்தியமே அப்படின்னு அர்த்தம். இதுவரை நான் சொன்னதெல்லாம் சத்தியங்கிற பரமாத்மா தான் அப்படின்னு ஏற்கனவே. அதாவது சத்தியம் அது உண்மையே நான் எடுத்துக்கிறேன், அதுதான் தப்பு. அப்படி இல்லை, அது சொல்ற சத்தியம்ங்கிறது பரமாத்மாவத்தை மேன்மதிப்பு. இதுல இன்னொரு விசேஷம்னாக்க, அத்வைதிகள் இந்த 3 சூத்திரம் இருக்குல்ல, இந்த முதல் சூத்திரத்தை 2ஆக்கிவிட்டா. அப்புறம் மற்றெல்லாம் தனித்தனியாக அதிகரணமாக போட்டிருக்கான், 3 அதிகரணமாக போட்டிருக்கான். அவளை பொறுத்த மட்டும் ஆத்மா வேற பரமாத்மா வேற இல்லை. ஆகவே அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அர்த்தம் சொல்லிருக்கார். சங்கரர் அதுக்கு திட்டப்பட பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது பொருந்த முடியாது அப்படிங்கிறது விளக்கமா சொல்றாரு. அத்வைதிகளால் இக்களம் 3 தனித்த களங்களாக கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு நீ நானாகிறாய், நான் நீ ஆகிறேன், நான் எப்படியோ அப்படியே, அவன் எப்படியோ அப்படியே நான், இப்படி யாவும் பிரம்மே என்றோ யாவும் அவனை ஆத்மாவாக கொண்டவை, அவன் நீயாகிறாய் என்ற வாக்கியம் துணை கொண்டனர். அவருடைய மகா வாக்கியம் சொல்றார், தத்துவமசி, அது முதல் வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி, அதே மாதிரி எல்லாம் நானும் நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி வாக்கியம் இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அதை வச்சுட்டு அதனால நீ சொல்றா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணுதான், வேற எதுவும் கிடையாது, அதைத்தான் சொல்றாங்க தவிர்த்து தனித்தான் 2 சொல்லலை அப்படிங்கிறார். இவ்வாறு தனிக்கிழங்களாக கொள்வது பொருந்தாது. இவ்வாக்கியங்கள் யாவற்றிலும் ஒன்று மற்றொன்றை சார்ந்தே எடுத்து வெளிப்படை. இப்ப சொல்லுங்க, மூச்சு விட செய்கிறவன் வேறையா, இல்லைன்னாக்க பசி தாகத்திற்கும் அவன் வேறையா? அப்போ ஒன்று சார்ந்து இருக்கு. பசியும் தாகம் யாருக்கு இருக்கு? ஜீவாத்மாவுக்கு இருக்கு, பரமாத்மாவுக்கு இல்லை. அதே மாதிரி மூச்சு விட செய்கிறவன் யாரு? மூச்சு இருந்தாலும் அவனை விட செய்யறவனா பரமாத்மாவை தான் இருக்கு. ஆகவே இந்த ஜீவாத்மா, இதெல்லாம் இந்த குறைகள் உள்ள ஜீவாத்மாவும் அவனுக்குள்ள இயக்கக்கூடிய பரமாத்மாவும் 2 பேரும் வெவ்வேறையா இருக்குன்னு தான் செய்ய முடியறதில்லை அப்படிங்கிற. இவற்றில் ஒன்று இல்பொருளாயின் மற்றது இயல்பாக இன்மையாகிடும். 2 ஒண்ணுதான் அப்படின்னாக்க ஏதோ ஒண்ணு இல்லை அப்படின்னா அடுத்தது நிச்சயமா இல்லை. நீ சொல்றமே, இந்த நீங்கிறத இல்லைன்னாக்க அப்புறம் பரமாத்மா இல்லைன்னா தத்துவமசி, அந்த பரமாத்மா தான் நீன்னு ஆத்மா கிடையாது அப்படின்னா பரமாத்மா கிடையாது அப்படின்னு அது. ஆயினும் இதை புருஷ வித்யா, சூரியனில் உழைப்பவன் பரதனில் உழைப்பவன் போல் தனித்த வித்தியைகளாக கொள்ள வீராது. ஏன்னா தனித்தனியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னாக்க எப்படி சூரியன் உழுது பார்த்தோம், சூரியனில் உரியும் புருஷன் பார்த்தோம், பரதனில் உறைவான்னு பார்த்தோம். 2க்கும் புருஷ வித்யான்னு பேரு. 2 வெவ்வேறு முன்னாலே ப்ரூவ் பண்ணோம். முந்தின காலத்துக்கு முன்னால் 2 3 காலத்துக்கு இருந்தாலும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இது வேற இது வேற. ஏனெனில் அவற்றுக்கு இலக்காக புருஷன் உறைவிட மாறுபடுகிறது. ஒன்றில் சூரியனாகவும் இன்னொன்று வரதன் அதிகனாகும். சித்தாந்தம் 375 இதை விளக்கிறது. அதை ஒப்பு நோக்கி இவற்றை தனித்த காட்சிகளாக கொள்ள இயலாது. அதனால இதை இந்த தனித்தனியா கேட்ட கேள்வி ஒன்றும் பதில் ஒன்றா தான் இருக்கிறது, வெவ்வேறையா இருக்க முடியாது சொல்றாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், சர்வம் கல்விதம் பிரம்ம, இது ஒரு வேத வாக்கியம். இதம்னா இங்க இந்த கிணறு பார்க்கணும்னா சர்வம் எல்லாம், கல்விதம் அப்படிங்கிறது இதுக்கு சங்கர நூல் சொல்லிருக்காங்க. சர்வம் யாவும், பிரம்ம கல்வித்தம் பிரம்மத்தினாலே கற்பித்து கொள்ளப்பட்டவை அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துக்கு சங்கரோட இன்டர்பிரிட்டேஷன். அப்போ பிரம்மத்தாலே கற்பித்து கொள்ளப்பட்டவைன்னு சொல்றச்சு என்ன இருந்ததுனாக்க, இல்லாத ஒன்றை கற்பிச்சுக்க முடியுமா? இது மட்டும் நீங்க பார்க்க செய்யாது, எதுவுமே இல்லை. நான் ஆகாச தாமரைன்னு சொன்னாக்க ஆகாசம் இருக்கு, தாமரை இருக்கு, அதனால ஆகாச தாமரை சொல்ல முடியல. இது மட்டும் இல்ல, நான் முன்ன பின்ன பார்க்காத அறியாத ஒன்றை நான் என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுபோல சர்வம் கல்விதம் பிரம்மன்னாக்க பிரம்மத்துக்கு கற்பித்துக் கொள்ளும் திறன் கிடையாது, ஏன்னா குணமே கிடையாது, விசேஷ ரகிதம் சொல்லியாச்சு.
அப்போ அதுவும் கிடையாது. அப்படி இருக்கச்சே இல்லாத உண்மை, எப்பவுமே இல்லாத ஒரு பொய்யா உண்மை தானா கற்பிச்சுக்க முடியுமா? முடியாது. அதுதான் பிரம்மம். இதுக்கு இந்த சர்வம் கல்விதம் பிரம்மங்கிற வாக்கியத்துக்கு ராமானுஜ இன்டர்பிரேஷன். இதம் இதம் சொன்னாக்க இதோ சுட்டி காட்டுறது, இதம்ங்கிற வார்த்தையை சுட்டி காட்டுறது. இதம் சர்வம், நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பிரம்மம் கலு, பிரம்மமே என்றோ. எல்லாத்துலையும் பிரம்மம் இருக்கு, பிரம்மம் தானே. பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா, பிராமணன் நாய் நாய் மாம்சங்கிறவன் எல்லாரும் ஒன்னா பார்க்குறான், பண்டிதன் சொல்றச்சு எல்லாத்தையும் பரமாத்மா தான் பார்க்குறான். அந்த மாதிரி நான் இங்கே பார்க்குறேன், தூண் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், மேலே சோத்தை பார்க்குறேன்னாக்க எல்லாமே பிரம்மன் தான். இதம் சர்வம் பிரம்மம் கலு, பிரம்மே என்றோ கலுன்னு அறுத்து சொல்றது இல்லையா, அப்படிங்கிற மாதிரி. ஆக இது சரியா இருக்கு, இன்டர்பிரேஷன் சரியா இருக்கு, அது சரியா இருக்குன்னு பாரு, எது ஒத்து வரும்போது. அது மாதிரி இவர் என்ன பண்றாருனாக்க தன்னுடைய அத்வைத கொள்கையை நிலநிறுத்துறவங்களுக்காக இவற்றை பிரிச்சுட்டு ஜீவாத்மான்னு ஒண்ணு இல்லை, இதெல்லாம் பரமாத்மா தான் அப்படின்னு சொன்னாங்க, சொல்றாரு. அதுக்காக தான் இதை 3 அதிகாரம் உடைச்சி போட்டிருக்கோம். சர்வம் கல்விதம் பிரம்ம என்பதற்கு சர்வம் யாவும் பிரம்ம, பிரம்மத்தால் கல்விதம் கற்பனை செய்யப்பட்டவையே என்று சங்கரதர் பொருள் விளக்கமும், இதம் கண்காணும் இவை சர்வம் யாவும் பிரம்மம் கலு, பிரம்மமே என்றோ என்ற ஸ்ரீ ராமானுஜர் பொருள் விளக்கம் சிந்திக்கத்தக்கன. இந்த ரெண்டையும் பார்த்துங்க, இதில் எது சரிப்படுறதோ அதை நீங்க எடுத்துங்க அப்படிங்கிறதான். புரியுதா? டவுட்ஸ்? சுவாமி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க. இது என்ன, இது ஒரு வித்தை இல்ல, ஆனாலும் இது ஒரு பாதை மாதிரி வச்சுக்கலாமா? நம்ம மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, நான் யார் ஞானங்கள் யாருன்னு கேட்டுட்டே இருந்தாக்க அப்படியே இது செல்ஃப் ரியலைசேஷன் வரும், உள்ளே பாரு அப்படிலாம் அப்படின்னு சொல்றது இல்ல, அது மாதிரி இதை எடுத்துக்கணுமா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நான் யார் நான் யார் கேட்டுட்டே போனாக்க நான் யாருக்கு தெரியும். அப்போ நான் யாருன்னு சொல்றச்சு நான் என்ன தெரிஞ்சேன்னாக்க நான் அவன் இல்லைன்னு தெரியும். எப்படின்னாக்க அவனுக்குள்ள குவாலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்கு, அந்த குவாலிட்டிஸ் இதில் இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ நான் யார் தெரிஞ்சாக்க நிச்சயமா அவனை யாரும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். 2 பேர் சொல்ல இல்லையா, என்ன குழந்தை பிறந்திருக்கு, பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஆண் இல்லைன்னு தானே தெரியுது இல்லையா? அந்த மாதிரி நான் யார் தெரிஞ்சினேன்னாக்க நான் இன்னும் இப்படிப்பட்டவன், அப்போ அவன் இப்படிப்பட்டவன் என்னால வேறுபட்டவன் தெரியும். அதனால ஒன்று ஏன்னாக்க அவ சொல்றது நோக்கம்னாக்க பக்கத்தில் இருக்குது நான், பரமாத்மா எங்கேயும் இருக்கான், அவனுக்கு புரிகிறது கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியுறதே, நான் உயிரோடு இருக்கேனே, என் உயிர் தெரியுது எனக்கு. நான் யாரும் அறிய முயற்சி பண்ணினேன்னாக்க தானா என்ன தெரியும், நான் அவனுக்கு தொண்டு செய்ய பிறந்தவன் அப்படின்னு தெரியும். அப்போ நான் தொண்டு செய்ய பிறந்தவன்னா தொண்டு கொள்ள பிறந்தவன் யாரு, அவனு தெரியும். அப்போ ஆக மொத்தம் நான் வேற அவன் வேற தண்ணி. அதுக்காக தான் செல்ஃப் ரியலைசேஷன். எதுலேயும் சொல்கிறேன், சிஷ்டாத்வையத்திலும் உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் போகணும். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்ன பண்ணுறானாக்க முதல்ல பிசிக்கலாகவே ஒத்துணுடும், என்னால என்னையே அறிய முடியலை. அப்போ ஒன்று நான் எப்படி அறிகிறது? அதனால என்ன பண்ணணும்னாக்க நீ எனக்கு என்னை அறிவித்து உன்னை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம ரிக்வஸ்ட். அதான் சொல்ற இல்லையா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்தம் மூடும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி இவதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கை ஆழ்வார் ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் வெரி ஆர்டினரி மேன். சொல்லாருனாக்க வளர்ந்தேன், இந்த உலகம் துன்மேல் பிறந்த பெருந்துயர் இடுமையில் பிறந்து எப்படின்னாக்க எதனால ஓடி நாடினேன் கூடினேன் கூடி இளையவர்தம் மூடும் அவரது கல்வியை கருதி. நான் எத்தனையோ வேண்ட உலக இன்பங்களை போல அனுபவிச்சிருக்கேன். எதுக்காக? இன்பம் இன்பத்துக்காக. இந்த இன்பம் எதுக்காக? உடம்புக்காக. உலகத்தை அழியக்கூடிய உடம்புக்காக இந்த இன்பங்களை இன்பம் நினைச்சு நான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கேன். எத்தனை நாளைக்கு?
என்னால் முடிஞ்ச மட்டும். இப்போ என்ன ஆச்சு? அனுபவிச்சேன் இன்பம். இந்த இன்பம் இப்போ கண்டினியூ ஆகுதா? இல்லையே, முடிஞ்சு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னாக்க, வாடினேன் வாடி. நான் வாடினேன், ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னு தெரியுது, என்ன பண்ணேன்னு தெரியலையே, உண்மையான என்பது கண்டுபிடிக்க தெரியலையே எனக்கு. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் நெடும்பயிர் பிறந்தான் பிறகு தப்பு. நான் பண்ணது தப்புன்னு எப்போ சொல்றது? நான் காரியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் தப்பு. அப்போ என்ன பண்ணேன்னாக்க, நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டு ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதும் தெரிந்து. அதனால என்ன பண்ணேன், நான் இது மட்டும் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுட்டேன். எது சரி நினச்சி பார்க்கறதுக்காக அப்போ நான் ஓடினேன்னாக்க அங்கே ஒருத்தத்துக்காகவா தட்டினேன், யாருக்கு உண்மை கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக. அப்போ கண்டுபிடிச்சினேன், என்னது? நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னன்னு. நான் ஜீவாத்மாவாகிய நான் நாராயணா, நாராயணன் நாமத்தை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லு. ஆக மொத்தம் உலக இன்பம் அது உடலுக்காக. உடல் அதே பெருசு நினைச்சிட்டு இருந்தேன், அது இல்லை. இதை தாண்டி வேற, நான்கிறது வேற, உடம்புங்கிறது வேறுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் ஏன் தெரிஞ்சுக்கொண்டு நான் யார் அடையணுமோ அவரை எடுத்து நாராயணன் நாமத்தை அடைஞ்சேன்னு சொல்றேன். புரியுதாமா? புரியுது சுவாமி. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன இது, கேளுங்க. நம்ம இந்த விசிஷ்டாத்வைதத்தில் நாம பரமாத்மாவை இந்த ஜடப்பொருள் டிவி எல்லா ஜடப்பொருள்லையும் நம்ம ஆத்மாக்குள்ளேயும் எல்லாத்துலயுமே பாக்குறோம் இல்லையா? அது எங்க இருந்து அந்த ஜடப்பொருள்லயும் இருக்குங்கிறத இப்ப நாம உணர்றது நான் ஆத்மா இருக்கிறவங்களாலதான் அதை உணர முடியும் இல்லையா, நமக்குள்ள பரமாத்மா இருக்காருன்னு. அப்ப இந்த ஜடப்பொருளையும் பரமாத்மா இருக்காருங்கிறத நாம எப்படி உணர்றது? இந்த வேதம் சொல்றது இல்லையா, பரமாத்மா இந்த மாதிரி பார்க்க முடியாது, அதாவது நேர பிரத்யட்சமா பார்க்க முடியாது, அனுமானத்தால பார்க்க முடியாது. வேதாந்த சொல்ற அதான் உணரணும். வேதம் சொல்றது இல்லையா, எவன் பூமிக்குள்ளே நிலை பெற்று இருக்கிறானோ, எவனை பூமி அறியாதோ, எவன் பூமியை ஆள்கிறானோ அவன் பரமாத்மா, அவன் பற்றி வேறுபட்டவன் வருது இல்லையா, அதை வச்சா சொல்றோம். அந்தரியாம பிராமணன் முன்னாலே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது எல்லாத்தையும் எழுதுன்னு சொன்னார். அதுக்குள்ள கண்ணன் 10வது சொல்றார் இல்லையா, மரங்களுக்குள்ள அரச மரம் நான், மாதங்களுள்ள மார்கழி நான் அப்படிங்கிறார் இல்லையா. ஆக மொத்தம் இந்த பொருள் எல்லாம் அவனா இருக்கான்னு அர்த்தம். இந்த பொருள் ஜடப்பொருள் தானே, மார்கழிங்கிற மாசம் அரச மரங்கள் ஜடப்பொருள் தானே அப்படின்னு சொல்றச்சே, இதுக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்றச்சே அர்த்தம். அந்த ஜடப்பொருளாக இருந்தாலும் நான் அதனுள் இருந்து அதை இயக்குகிறேன். அவன் இல்லைன்னாக்க அது இயங்காது. அதனால எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன் அவன் தான். புரியுது சாமி, புரியுது. வேற சுவாமி, இப்போ இந்த சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்றதுக்கு கல்விதம் கற்பிதம்ன்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துறோம், அதாவது கற்பனை செய்யப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அவரு சங்கரர் சொல்றாரு. இங்க ராமானுஜர் சொல்லும் போது அதே அந்த கல்விதத்தை கலு அப்படின்றதோட நிறுத்திக்கிறாரு இல்லையா? அப்போ அதுவும் ஒரு முழுமையடையாத போல இருக்கு இல்லையா? ஏன் கலுவிதம் தான் அது? கலுன்னா இல்லையா, அது இல்லையா, இதெல்லாம் பிரம்மே இல்லையா? ஆச்சரியத்தோட நான் என்ன, நான் அந்த பிரம்ம பார்க்கல, நான் அந்த எழுத்தாப்புல தூணுன்னு பாக்குறேன் நான். ஆனா இது பிரம்மே இல்லையாது, இது பிரம்மம் இல்லையா அப்படின்னு நமக்கு இது மட்டும் பிரம்மம் தெரியாது. இப்ப தெரியறது எப்போ? பிரம்ம ஜானம் வந்த உடனே. அப்ப என்ன சொன்னாக்க, சர்வம் பிரம்மம் கலு, இப்ப யாவும் பிரம்மே அல்லோ, இதம் சர்வம். இதம்னாக்க சுட்டி காட்டுறது. முதல்ல இதம் சொல்றதுனா எழுத்தாப்புல இந்த இது 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 அப்படின்னு அதுதான். அப்போ இதம் சர்வம் பிரம்மம் கலு, இப்ப யாவும் பிரம்மே என்றோ. இதுக்கு கீதையிலையும் பார்த்தீங்கன்னாக்க, வித்யா வினயசம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீஸ்ய சுவாகேச்சைவ பிராமணா பண்டிதா சர்வதரிசனா. வித்யா வினயசம்பன்னே, நன்னா படித்தவன், நல்ல அடக்கமுடையவன் பிராமணே, அப்படிப்பட்ட ஒரு பிராமணன், ஒரு ஸ்டாண்டர்ட் மேன். அடுத்து அப்படின்னாக்க கவி மாடு, ஹஸ்தினி யானை, சுனி நாய்,
ஸ்வபாகேஷ நாய் மாம்சத்துங்கிற ஒரு சண்டாளம். எல்லாரையும் பண்டிதா, பண்டிதானா உண்மையாக அறிவை உடையவன், சமதர்சனா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறவன். இப்போ கிளீனாக விவரம் சொல்லி தனித்தனியாக விவரமாக சொல்லியிருக்கார். பிராமணன் என்ன, நாய் என்ன, யானை என்னன்னு விட்டு இவ்வளவெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்றா இருக்குன்னு எப்படி சொல்கிறார்? நிச்சயமாக உருவத்தால் இல்லை, உருவத்தால் வேறு தான், நல்லா தெரியுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒத்துமை இருக்குன்னாக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஒரே மாதிரியான ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. ஆர் இவையெல்லாம் பரமாத்மாவை இயக்கப்படுகிறது அப்படின்னு தெரிகிறது. சரிதா? அதனால இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவன் தெரிகிறது. அதனால இப்ப இதுக்கு உள்ளுரை போவன் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்டு அது பரமாத்மால போய் முடியும். அது அனைத்துள்ளும் உறைபவன் பரமாத்மா. ஆமா, அதான் அனைத்துள்ள உள்ளம்னா அது எது அனைத்துள்ள சொன்னா இது கண்முன்னாடி இருந்து இதுக்கு உள்ள எல்லாத்துக்கும் இறைவர் பரமாத்மா, பரமாத்மாவே என்றோ அப்படிங்கிறோம் ஒரு ஆச்சரியத்தோட. இன்னொரு அடிப்படை கேள்வி சுவாமி. இப்ப இந்த சொல்லுங்க சொல்லுங்க அவற்றை சொல்லுங்க சுவாமி, நீங்க சொல்லிடுங்க, நான் கடைசியை கேட்டுக்கிறேன். அதாவது இது மட்டும் எனக்கு இதெல்லாம் நீங்க முடிச்சிருங்க சுவாமி. நான் அதான் சொல்றது, ஒரு நிமிஷம். இவையெல்லாம் இந்த கண்முறை தெரியுது, தனித்தனியா தெரியுது எனக்கு. இதையெல்லாம் தனித்தனி நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஞானம் வந்தது. இப்ப எனக்கு என்ன தெரியுது? இவை எல்லாம் பிரம்மமே என்றோ, நானும் பிரம்மத்தையும் தேடிட்டு இருக்கேனே, இதெல்லாம் பிரம்மமே என்றோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதுதான் வித்தியாசம். ஆனா இதுதான் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மாதிரி. அதனாலதான் பிரம்மம் கலு அப்படிங்கிறது. புரியுது சுவாமி. இப்போ இன்னொரு அடிப்படை சந்தேகம். இப்போ பிரம்மசூத்திரத்துல சூத்திரங்களா இருக்கு. அதை நம்ம கிரமமா பார்க்காம அதிகரணமா அந்த சூத்திரங்களை எடுத்து ஒவ்வொரு களத்துக்கும் பொருத்தமான டிஸ்கஷன் வர்றதெல்லாம் ஒரு களமா எடுத்து பாக்குறோம். அப்படிதானே இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆனா இவர் போய் சூத்திரத்தையே உடைக்க வேண்டிய, ஆனா இவர் சங்கரர் அந்த சூத்திரத்தையே உடைக்கிறாரு அப்படின்றீங்க. ஆமா, அதுதான் சொன்னேன். முதல்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மசூத்திரம்ங்கிறது வியாசரால் நமக்கு கிடைச்சது எப்படி இருக்குன்னாக்க, முதல்ல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில நச்சப்பட அனாவிருத்தி சப்தாது முடியறது. இது எல்லாம் ஓரளவு புரோசாரில் எழுதின மாதிரி இருக்கு. ஆனா ஒரு அத்தியாயம் முடியறச்சியை மட்டும் அந்த கடைசி சூத்திரம் இருக்கு பாருங்க, அது ரெண்டு வார்த்தையா வந்திருக்கு. அந்த வார்த்தை இது ஒரு போர்ஷன், ஒரு அத்தியாயம் முடியறதுன்னு தெரியுது நமக்கு. இந்த 4 அத்தியாயம் முடிவு தான் நமக்கு தெரியுது. 4 பிடிச்சிட்டு இருக்கோம். இதுல மாற்றம் இல்லை யாருக்கும். ஆனால் இந்த கண்டினியூஸா எழுதிருக்குச்சே, சிலதை சில சூத்திரங்களை ரெண்டும் ஒன்னா சேர்த்து படிச்சவாளும் இருக்கா. சில நம்ம எதை ஒரு சூத்திரம் கன்சிடர் பண்றோமோ அது ரெண்டா மாத்தினவாளும் இருக்கா. இது நீங்க பழைய காலத்து ஏட்டுச்சுவடியில எழுதுறதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல முக்கியமா என்ன பண்ணுவாங்கனாக்க ஒற்றே இருக்காது, இக்கு இப்பு வராது, பாக்காதான் போட்டிருக்கோம். நம்ம அதுக்கேற்ற புல் கொள்ளணும். ரீசன் என்னன்னாக்க எழுத்தாளர் புள்ளி வச்சோம்னா தொலை விழுந்துடும் அதில் ஏட்டில். அதுக்காக அவ அந்த வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தார். அது மாதிரி இதுல இந்த சூத்திர கணக்கை மாறுபடுத்துறதோ அதிகார கணக்கை மாறுபடுத்துறதோ அது இன்டர்பிரட் பண்ண ஆச்சாரியர்களே அவளை பொறுத்த மட்டும் இருக்கு. நம்ம எம்பெருமானாரை பொறுத்த மட்டும் 545 சூத்திரம், 156 அதிகரணம். சங்கரரை பொறுத்த மட்டும் 555 சூத்திரம், கொஞ்சம் கூட 164 அதிகரணம். இவரை பொறுத்த மட்டும் மத்வரை பொறுத்த மட்டும் இதை 624 சூத்திரம், 564 சூத்திரம். அப்புறம் இது அதிகரணம் ஜாஸ்தியா இருக்க. இது முக்கியமான வித்தியாசத்துல வேறு. இப்ப மத்வருடைய கொள்கையில எதுவுமே பூர்வபக்ஷ சூத்திரம் கிடையாது, கொட்டேஷன் கிடையாது. பூர்வ சூத்திரம் பார்த்தோம் இல்லையா, நம்ம பூர்வ சூத்திரமே கிடையாது. அவர் என்னன்னாக்க இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு ஃபார் பியாண்ட் டவுட்.
that நாராயணன் இஸ் தி ஒன்லி பிரம்மம். இதெல்லாம் என்ன பண்றதுனாக்க இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் எப்படின்னு சொல்றது அவ்வளவுதானே ஒழிய. அதனால பூர்வபக்ஷம் இது இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறது அவருடைய கன்டென்ஷன். ஆனா நம்ம சங்கரர் என்ன பண்ணாக்க இது எல்லாம் ஒன்றும் அத்வைதம் தான் அப்படின்னு சொல்றதுன்னு அதுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பிரிச்சிருக்காரு எல்லாத்தையும். அது பிரிச்சதுனால இந்த ரெண்டுல வித்தியாசம் வருது. அப்படி இல்லாம எது வேதத்துல எந்த ஒரு செலவுலையும் விடாம எல்லாத்துக்கும் பொருள் கூறுறதா இருக்குமோ அப்படி பிரிச்சவர் ராமானுஜர். அதுதான் இந்த 3 பேருக்குள்ள வித்தியாசம். ப்ரீ கன்சீவ்டு நோஷன் 2 பேருக்கு இருக்கு. சங்கரருக்கு இருந்திருக்கு, மத்வருக்கு இருந்திருக்கு. ராமானுஜர் ப்ரீ கன்சீவ்டு நோஷன் கிடையாது. இது எடுத்துக்கிட்டு இது உண்மையே தானா அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு பார்க்குறாரு. அதனால தான் வித்தியாசம். தெரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. அது முண்டகோபனிஷத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 பறவைகள். அததான் இங்க சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, முதலாவது ஜீவாத்மா, 2வது பரமாத்மான், அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி. ஆமா அது அப்படியே இந்த பசி அது அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது. ஆமா. ஓகே ஓகே புரியுது. இந்த அந்தரியாமி பிராமணத்தை சங்கரர் பிராக்டில ரெகுலேட் பண்ணிட்டாரு. இதுக்குள்ள உரையாது உள்ள உரையாதுன்னு. உள்ள உரையாதெல்லாம் கிடையாது. இது பிரம்மம் உள்ள உரையாதுன்னா மேல ஒரு ஷீட் இருக்குன்னு தெரியுது அப்படிங்கிறது இல்லை. பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, வேற எது எல்லாம் பொய் அப்படின்ட்டு அவருடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அதாவது மாற்றிட்டாங்க. வேற சொல்ல போனா அதான் சொன்னேன், அத்வைதம் இல்லை 2 பேரும் மாறுபடலை. அவர் சொன்ன குவாலிஃபைடு சொல்றார். ஒரு டெவலப்மெண்ட், அத்வைத்தோட ஒரு டெவலப்மெண்ட் தான் இது. டெவலப்மெண்ட் எப்படின்னாக்க இது இப்படி பிரிச்சு பார்த்தோன்னே தானே தெரியுது. இது சரியா? காட் இஸ் நோவேர் அப்படின்னா ஒருத்தன் எழுதினான், காட் இஸ் நோவேர். அத ஒரு ஆஸ்திகன், ஒரு ஆர்த்தடாக்ஸ் என்ன பண்ணாங்க, காட் இஸ் நவ் ஹியர். அதான் 2 வித்தியாசம் தெரியுதா? காட் இஸ் நோவேர், காட் இஸ் நவ் ஹியர்ங்கிறது அதுதான். அதே மாதிரி தான் இதில் அவளுக்கு தோணபடி என்டர்பிரட் பண்ணிருக்காங்க. வேற நன்றி நன்றி நன்றி. முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க, இப்ப நீங்க சொல்ற எந்த ஒரு கருத்தும் வேதத்தை சொல்ல மற்ற கருத்துக்கு முரண்படக்கூடாது. ரொம்ப அழகா சொல்லணும்னாக்க, நம்மாழ்வார் எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். கடைசி பாட்டில் சொல்றச்சு, அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீறுபட்ட குருகூர் செடகோவர் அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் இருந்தாது இப்ப தெரிந்தார் பிறந்தா உயர்ந்தே அப்படின்ட்டு சொல்றச்சே முழுக்க முழுக்க நாராயண பாட்டு வந்திருக்கார். கடைசி பாட்டில் சொல்றச்சு, அவாவில் அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று அப்படின்னு என்ன பண்ணணும், அவன் அரின்னு இருக்கான், இல்லை அயன் இருக்கான், இல்லை அரியை அயனை அரணை அரண் இருக்கான், அதை அகத்தி விட்டு இந்த மாதிரியான இது வேண்டாம், அவனுக்கு தான் மேம்பட்டவன் அப்படின்ட்டு அதுதான் நார்மல் இன்டர்பிரேஷன். ஆனால் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த சமத்துவவாதிகள் சொல்கிறாங்க, பிரம்மாவையும் சேவிச்சிருக்கார், சிவனையும் சேவிச்சிருக்கார், நாராயணனை சேவிச்சிருக்கார் சொல்கிறார். அப்போது அது அவருடைய மனசுக்கு ஒத்துதாக இருக்குமோ, முந்தின பாடலோடு சேர்ந்து வருமோ? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால அவருடைய இருதயம் என்ன, அவருடைய என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதோட இந்த ஒத்து போகணும். சம்மரைஸ் பண்ணுறதை நிச்சயமாக சொல்ல மாட்டார் அந்த மாதிரி. அதனால அவாது அந்த நான் தனித்தனியாக நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் இல்லை, எல்லாமே நீ தான், நீ ஒருத்தன் தான் எல்லாம் இருக்க அப்படி. இதுக்கு வலு சேர்க்கறது நிறைய வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அவரே உள்ள இருந்து எல்லாரும் இயக்குறாங்க. அதனால தனிப்படையாக வெளிப்படையத்துடைய வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்து உள்ளுக்குள்ள இருக்க நீ இருக்க அதுதான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனிங். சரியா? அது மட்டும் இல்லாம தொல்காப்பியர் சொல்றார், ஒரு சொல்லுக்கு பல பொருள் கிடைக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு எந்த பொருள் மிக பொருந்துமோ, எது தாழ்வடுத்ததோ உயர்ந்ததோ அதைத்தான் கொள்ளணும்னு சொல்றோம். அதனால நம்ம அதைத்தான் எடுத்துக்கணும்.
சரியா? வேற உமா, உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? இல்ல சுவாமி. சரி. அதாவது புரியுற மாதிரி இருக்கும் சுவாமி, ரொம்ப நல்லா. திடீர்னு அப்புறம் வந்து சந்தேகமா என்ன அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி தெரியும். ஆனா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் புரியும். தமிழா இருக்கிறதாலையும் நீங்க இவ்வளவு சொல்லி கொடுக்கறதாலையும் புரியும். உணர்ந்தனா அதுதான் எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஜீரோ. உணர தெரியல, வேதாந்தங்கிறது அதுதான். தெரியாது, வேதாந்தங்கிறது அது புரியுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோஜனம்னா புரியாத போல இருக்கும். புரியாத மாதிரி இருக்கும். நிமிடத்துல வேதாந்தங்கிறது அதுதான். அது ரொம்ப வெற்றி சிரமம். கொஞ்சம் கேள்விகள் நிறைய, வெற்றி பிரியமதெல்லாம் கேள்வி கேட்கறதால கொஞ்சம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அவங்க அதான். கேள்வி கேட்கறாங்கல்ல அதுல. அது தட் இஸ் a குட் திங். அந்த மாதிரி கேள்வி ஆமா, கேட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அது எல்லாமே தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதான். சொல்லி கொடுத்த வாத்தியார் என்னுடைய சுவாமி இருக்காரு, அவரே என்ன பண்ணா 3 பேர்கிட்ட கேட்டிருக்காரு ஸ்ரீபாஷி, ஆஹ் டிஃபரெண்ட் பர்சன்ஸ்ட. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சதுனால சம்ஸ்கிருதம் நல்ல திறமை உள்ளவர் அவர். அப்படிப்பட்டவர் அவருக்கு இந்த மாதிரி 3 பேர்கிட்ட கேட்டதுக்கு தான் புரிஞ்சிருக்கு. அது மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை ஜஸ்ட் போகிற மாதிரி ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் இருந்துவிட்டு நம்ம இப்போ உடனே புரியும்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம். ஆனால் இந்த அப்புறம் இது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். இதுல இல்ல சுவாமி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அந்த நம்மாழ்வார் மோட்சம்னு சொல்லி இப்ப காமிச்சா அந்த இதுல ஆமா எல்லாம், ஆமா ஆமா. இப்ப வந்து ஆக்சுவலி நம்மாழ்வார் திருவரங்கத்துலதான் மோட்சம் அடையறாரா? இல்ல, நம்மளோட இடத்த அது விட்டு நகரவே இல்லை. ஆமா. ஆனா என்ன பண்ணார்னா, அவருக்கு நம்மாழ்வாருக்கு பிரிஞ்சினவர் திருமங்கை ஆழ்வார். ஆஹ் திருமங்கை ஆழ்வார் இது திருவாய்மொழி வேதத்தினுடைய சாரங்கள் தெரிஞ்சுட்டு பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறார். கார்த்திகை திருமங்கனுடைய இது பிறந்த நாள் அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் ஏத்துறோம் இல்லையா, அன்னைக்கு ஏத்தி பெருமாள் இருக்குச்சு. அவர்கிட்ட போய் திருமங்கை ஆழ்வார் விண்ணப்பம் பண்ணிக்கிறார். என்னன்னாக்க, இந்த மார்கழி மாசத்துல வேதம் கேட்கணும். ஆகம விதிப்படி எல்லா கோயில்கள்லையும் வேதம் ஓதப்பட வேண்டிய மாசம் இது. அதே மாதிரி இந்த வேதம் சொல்றச்சேயே தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கும் நீங்கள் மதிப்பு தரணும், அதை கேட்கணும் அப்படின்னு பெருமாள் சந்தோஷமா பண்றேன் அப்படின்னு விட்டார். அப்போ என்ன பண்ணினான்னாக்க, ஆக்சுவலாக அவர் காலத்தில் ஆழ்வார்கள் இருந்து நம்மாழ்வார் விக்கிரகத்தை இங்கே கொண்டு ஏழை பண்ண வந்திருந்தார். வந்து இந்த அனவாள் மோட்சம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே திருப்பி ஆழ்வாரை கூட்டிட்டு போவா. இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சில சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படின்னாக்க, கார்த்திகை சொக்கப்பானை முடிஞ்சு அங்கே வந்து பெருமாள் இந்த ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கச்சே திருமங்கையோட விண்ணப்பம் பண்ணிக்கிறார், இந்த மாதிரி கேட்கணும்னு விட்டு. பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட சரி பண்ணுவோம் அப்படின்னு விட்டு ஒரு ஆணை இடுறார், ஒரு பட்டயம், ஒரு ஓலை இருக்கிறார். நம்மாழ்வார் கூட்டின்னு வாருன்னு விட்டு. நம்மாழ்வார் கூட்டின்னு வரதுக்கு என்ன பண்றது, அவர் விக்கிரகமாக தானே இருக்கார். அப்படி இதை யாரும் இருந்தால் நம்முடைய ஸ்ரீவாதநாயகிகளை அனுப்பிச்சுடுறார். ஸ்ரீவாதநாயகிலாம் போயிடுறார். அங்கே போய்ட்றான். அவனை கேட்ட உடனே அவன் சந்தோஷப்பட்டு போய்ட்றானான். போனதுனால இப்போ வெளியில் மண்டபத்தில் இருக்கார் பெருமாள், ஆஸ்தானத்துக்கு போய் சேரல. அப்புறம் தான் தெரியுது ஐயாயிரம் வெளியில இருக்கோம்னு விட்டு. அதனால அன்னைக்கு கைத்தலை செய்வேன்னு அர்ச்சைகள் கையில் ஏழை கொண்டு போவா. எங்கே, இந்த வெளியே இருக்கிற மண்டபத்திலே இருந்து இங்கே பார்த்தேன் இல்லையா, இந்த ஜெயவஜியால் இந்த துவாரபால முன்னால் ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தில் இருப்பார். அங்கேருந்து உள்ள அவரை கைத்தளத்தில் ஏழை கொண்டு போவார். அப்போ போனாச்சுன்னா அப்புறம் ஆழ்வார் அங்கேருந்து வரார். அது அந்த ஆழ்வார் வந்தவர் இங்கேருந்து என்ன பண்ணா திருப்பி திருக்குறுகூர் போய் சேர்றார். எப்போ போய் சேர்றாருனாக்க, கிட்டத்தட்ட மாசி மாதம் தான் போய் சேர்றார். அதனால இது இப்போ அங்கே ரெட்டத்திருப்பதி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல மாசி மாதம் தான் ஆழ்வார் மோட்சம் நடக்கிறாங்க. ஏன்னா அப்போதான் ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துலேருந்து வராருன்னு அர்த்தம். நடுவில் இதெல்லாம் நின்று போச்சு. அதுக்காக என்ன பண்ணா, ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வாருடைய விக்கிரகத்தை ஒன்று வச்சுக்கிண்டு இப்போ அந்த ஆழ்வார் அந்த விக்கிரகத்தை ஏழை பண்றார். அதனால இப்ப எப்படி இங்க இருந்து அங்க எடுத்துன்னு போறாங்க? அவ்வளவு தூரம் ஆச்சு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஆமா, திருநெல்வேலி தோல்ல கொண்டு போயிருக்கா. இப்பயும் இப்படிதான் பண்றான். இல்ல இப்ப பண்ணல, இப்ப அதான் முடியல. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப இங்க ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வார் அப்பயே இங்க ஒரு ஆழ்வார் இருக்கு, அங்க ஒருத்தர் இருக்காரு, அங்க நம்ம ஆழ்வார். ஓகே ஓகே. ராமானுஜர் காலத்துல அது கொண்டு முடியாதுங்கிறதுனால ராமானுஜர் தனியா இங்கேயே ஒரு ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணி இந்த அந்த திருவாய்மொழி திருநாள் நடத்தி, அதுக்கு முன்னால என்ன பண்ணான்னாக்க, இதை வந்து திருமங்கை ஆழ்வார் தான் ஏற்படுத்தி வச்சார். அவர் பண்ண பிரபந்தத்தையும் கேட்கணும்னு ஆரம்பிச்சு
முதல்ல பகல் 10 நாளும் அப்புறம் ராபத்து 10 நாளுமா பண்ணி வச்சேன். ஓ இதே மாதிரி எல்லா கோயில்கள்லயும் நடக்கிறதோ? இதே நம்மாழ்வார் ஆமா இதெல்லாம்? ஆமா ஆமா இதே மாதிரி நடக்கிறது. அத்தனை அதான் கேட்டேன். சாரங்கம் பண்ணி அங்கங்க இந்த இது வருதா? சோ இல்ல, எல்லா இல்ல, இடத்துலயும் இதே மாதிரி நம்மாழ்வார் திருவிக்கிரகம் பண்ணி. ஆமா எல்லா ஓ இடத்துலையும் இந்த விஷ்ணு கோயிலும் இந்த திருவாய்மொழி திருநாள் உண்டு. உண்டு. அதாவது ஓகே. இந்த மாசத்துல வேதம் சொல்லணும்னு இருக்கு. அந்த வேதத்தோட தமிழ் வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த 20 நாள்ல இது தமிழ் வேதத்தை சொல்லி முடிக்கணும் அப்படின்றது. ஓ அப்ப வந்து திருமங்கை ஆழ்வார் டைம்லயே இந்த நம்மாழ்வாருடைய எல்லா பாசுரங்களும் இருந்திருக்கு. ஆமா அதுக்கப்புறம் ரொம்ப இருந்திருக்கு. so many years கழிச்சு தான் இந்த நாதமுனிகள் எஸ் கன்சாலிடேட் ஆமா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆமா இந்த ஆமா இந்த திருவிழா இருந்திருக்கே, இந்த திருவிழா ஒண்ணு இருக்கே, ஆமா இந்த 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 இருந்திருக்கு. திருவிழான்னு ஒண்ணு இருந்திருக்கு. ஆமா இருந்திருக்கு. திருமங்கை ஆழ்வார் நடுவுல செஞ்சிருக்காரு. நடுவுல பெரிய இடைஞ்சல் வந்து அதனால நின்றுருக்கு. அவர்தான் போயிடுது. அது திருமங்கையாழ்வார் பண்ண திருமொழியும் பூரா போயிடுது. முந்தினதே இது கிடைக்காம போயிடுது. 4000 மங்கி போயிடுது. அதான் அப்புறம் நாதமுனிகள் தான் அதை ரிவைவ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டா. அது நாதமுனிகள்ங்கிறது ரொம்ப லேட் இல்லையா? அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆமா கழிச்சு தான் அதை எல்லாத்தையுமே 9th ரெண்டு கொண்டு century தானே வந்திருக்காரு. 9th ஆ century தானே அது. அதான் 200 300 இயர்ஸ் நடுவுல காணும். ஆமா ஆமா 7th centuryலேருந்து 9th century மட்டும் கிட்டத்தட்ட தெரியாது இது இல்லாம இருந்திருக்கு. அங்கங்க ஏதோ தெரிஞ்ச அளவு பாடி இருந்திருப்பாங்க ஒரு கோவில்லையும். அததான் ஒரு ஆமா எங்க அதான் பாடுறா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் இது பண்ணியிருக்காரு. இருந்திருக்கலாம். அதான் அப்படி ஒரு பாட்டு கிடைச்சது. இந்த 6வது பாட்டு கிடைச்சது தான். அதுல அதான் 1010 சொன்னதுதான் அவருக்கு ஒரு நாதமுனி ஒரு ஜஸ்ட் குழுவா கிடைச்சது. அப்ப 1000 பாட்டு இருக்கணுமே தேடிண்டே போனார். அது கிடைச்சது இவருக்கு. ஓகே நன்றி சுவாமி. சூப்பர். உவே சாமிநாதியர் இருக்காரு இல்லையா, அவர் ஆ, இப்படித்தான் பறந்து 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 தமிழ் பாடலாம் ஒன்றும் தேடி தேடினார். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கிடைச்சது. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது ஒன்றும் சில போர்ஷன் தான் கிடைச்சிருக்கு இந்த பக்கம். அவர் பை சான்ஸ் அங்க போயிருந்திருக்கார். இந்த ஆழ்வார்க்கே போயிருந்திருக்கார். அப்போ அங்க இந்த உற்சவம் நடந்திருக்கு. அங்க நல்ல நிறைய தமிழ் நிறைய பேர் திருநாராயணயங்கார் இப்படின்னு நிறைய பேர் படிச்சவெல்லாம் இருந்திருக்கா. அவள்தான் கேட்டு பார்த்தா. அப்புறம் யாரோ தேடி பார்த்தாக்க எங்கேயோ கிடைச்சது அவருக்கு முல்லைப்பாட்டு சோடி. அதுக்கு ஏதோ முன்னாலப்பட்ட நல்ல அழகா அது ஞாபகம் வர மாட்டேங்கிறது. மாலையில் மலர்ந்த முல்லை அப்படின்னு அப்புறம் போட்டு அது எடுத்து அப்புறம் முல்லைப்பாட்டை பப்ளிஷ் பண்ணார் அவர். அந்த மாதிரி அதை தேடி போறவாளுக்கு தான் அதெல்லாம் விஷயம் கிடைக்கும். இன்னைக்கும் பரிபாடல்கிறது 22 தான் கிடைக்கிறது. அது நிறைய இருந்திருக்கணும்னு தெரியறது. ஆனா மற்றதெல்லாம் கிடைக்கல. கிடைக்கக்கூடிய பரிபாடல 1-2 லைன்கள் விட்டு போயிருக்காரு. அதான் எல்லாமே இந்த விஷ்ணு பக்திங்கிறது வந்து இந்த பரிபாடல் நீங்க சொல்றது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு விஷ்ணு பக்தி வந்திருக்கு. ஆமா நன்னா இருந்திருக்கு. அதான் இருந்திருக்கு. அதான் இன்னும் சங்க இலக்கியத்துல ரொம்ப முந்தின சொல்ல போறாங்க. ஓங்கு பரிபாடல் சொல்றியா? சொல்றதுக்கு நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒற்ற பதிற்று பற்று ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் எத்தும் கலியோட அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகைன்னு அது வந்து பரிபாடல் முன்னாலே இருந்திருக்கு. எப்படி வந்து நாங்கெல்லாம் படிக்கும்போது தமிழ் வந்து இது நம்ம சாதாரண அந்த மெக்கலேன் எஜுகேஷன் சாதாரண இதுல தமிழ்ல படிச்சோம். ஒரே ஒரு இந்த பாட்டு இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும், திருக்குறள் இருக்கும். அது மாதிரிதான் இருக்குமே தவிர கடவுள் பக்தியினுடையது வந்து பரிபாடல்ல வந்ததுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. சங்க இலக்கியத்துல கடவுள் பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதே கிடையாது. முதல் எனக்கு வந்து முதல் நூற்றாண்டுல வந்த சிலப்பதிகாரத்துலதான் அந்த வடவரையும் மத்தாகியன்றது வந்து சிலப்பதிகாரம் ஃபர்ஸ்ட் முதல் நூற்றாண்டு. முதல் நூற்றாண்டுலயே உங்களுக்கு வந்து வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பாட்டு வந்துடுது. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு நீங்க வந்து வருஷம் முன்னாடி இருந்திருக்கணும் இந்த பக்தி. இது கிட்டத்தட்ட கிமு 7ஆம் நூற்றாண்டுங்கிற பரிபாடலுக்கு. அதெல்லாம் நம்ம டேட் வந்து கரெக்டா சொல்ல முடியாட்டாலும் ஏதோ முன்னால இருந்திருக்கு, அது தெரியுது. ஆனா நிறைய அது மட்டும் இல்ல, புறநானூர்ல இருக்கு, அகநானூர்ல இருக்கு, நற்றிணையில இருக்கு, மாநிலம் சேவடியாக ஆரம்பிச்சு பெருமாள் பாட்டு இருக்கு, சிவபுராண பத்தி பாட்டு இருக்கு, முருகனை பத்தின பாட்டு இருக்கு. பரிபாடல்ல வந்து 22 பாட்டுல 8 பாடல் திருமால், 8 பாடல் முருகன் செவ்வேள், மீதி 6 பாடல் வையை. சுவாமி சங்க இலக்கியத்திலேயே முன்னால ஒரு 2 கடவுள் வந்து ரொம்ப அதிகமா சொல்லப்படுது. முன்னால இப்ப நம்ம அது வந்து நெடியோன் அப்படின்னு
அப்பவே வந்து விஷ்ணுவை தான் நெடியோன் ஆமா ஆமா திருமாலை சொல்ற இது. ஆமா அதுக்கப்புறம் ஆமா முருகன் வந்து முருகன். நிறைய ரெண்டு, ஆமா அதுக்கப்புறம் தான் சிவன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த ரெண்டு பேரை ஆமா கம்பேர் ஆமா பண்றப்போ. ஆமா 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 ஏன்னா எல்லாம் சங்க இலக்கியத்துல எல்லாமே வந்து மலை மேல வந்து இங்க முல்லையில வந்து நிச்சயமா திருமால் ஆமா தான். சோ இது வந்து முதல்ல ஸ்டாண்டர்டா முன்னால இருந்தே நான் வந்து இதை ஆராய்ச்சி இதை நான் பண்ணேன். முன்னால வந்து படிக்கும்போது இப்ப திருமால் பத்தியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் முன்னால இருந்தே பாத்தீங்கன்னா சங்க பாடல்ல வந்து அதிகமா முருகனும் விஷ்ணுவும் தான் எல்லா அதான் இதுலயுமே. அதான் அது வந்து ஆமா முதல்ல நம்மளோட தமிழ் கடவுள்கள்ன்ற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல இருக்கு. நமக்கு வேணா நமக்கு இந்த ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்க இல்லையா, கொஞ்சம் பாட்டு இதுல கொஞ்சம் இதுல நமக்கு தெரியாது. அது நம்ம எடுத்து அதுவும் படிச்சோம்னா இல்லாத நம்ம ஆமா. சூழலே வந்து தமிழ் பக்திக்கு எகேன்ஸ்ட்ங்கிற மாதிரி தான் கற்பிக்கப்பட்டோம். அது மட்டும் தமிழ் இல்ல படிக்கிறவங்க வந்து பக்திக்கு எகேன்ஸ்ட்னு கற்பிக்கப்பட்டோம் ஜெமிலா. நான் அதான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் இங்க ஆ- கற்பிக்கப்பட்டோம். அதுதான் வந்து தமிழே படிச்சதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெமிலா. தமிழ் படிக்காத நம்ம வெறும் ஒரு சப்ஜெக்ட் ஓ படிக்கிறோம்ல, சரி சரி அவங்களுக்கு எங்களுக்கு புரிதலே இல்ல உண்மையா பார்த்தா. இன்னொன்னுமா அப்படி தமிழ் படிக்கலாம், தமிழ் தான் லாங்குவேஜ் தான் தெரியுமே தவிர்த்து அவனுடைய உயிர் தெரியாது. இப்போ இது தொல்காப்பியம் ஆரம்பிக்கிறச்சேயே முதல்ல என்ன சொல்றாரு, பொருள் 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 சொல்றச்சு மாயோன் மேய காடுரை நிலமும் சேயோன் மேய நிலவரை மைவரை உலகம்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கிறச்சு மாயோன் மேய காடுரை உலகம் சேயோன் மேய மைவரை உலகம்னு ஆரம்பிக்கிறார். ஸோ ஆக மொத்தம் அப்போ அது பூரா கம்ப்ளீட்டாக ஒர்க்கப் பண்ணிருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் முல்லைத்திணையத்துக்கு தெய்வம் வந்து மாயோன். முல்லைப்பாட்டில் ஆரம்பம் சரி முடிவு சரி மாயோனை பற்றி தான் வந்திருக்கு. அவன் திருவிக்கிரம அவதாரத்தை சொல்லியிருக்கு. அதனால அதை வந்து அதாவது அது மட்டும் இல்லை, புறநானூரில் எடுத்துட்டீங்கன்னாக்க நிறைய பாடல்கள் பெற்றவன் பார்த்தீங்கன்னாக்க பல்யாகசாலி முதுகுடுமி பெருவழுதின்னு பேர். ஒரு ராஜா, பாண்டிய ராஜா, அவன் வந்து நிறைய யாகம் பண்ணினான். அவனுக்கு இந்த யாகத்தில் தீட்சை, அதுக்கு அதுதான் குடிமை. அந்த குடிமை மாறாமல் இருக்குமா. பல்யாகசாலி முதுகுடுமி பெருவழுதின்னு பேரு. அவன் என்ன தெய்வங்களாம் பண்ணா அப்படி அதுல கிளியரா வருது. இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, ஜமீலா சொன்னாங்க இல்லையா, முதல் நூற்றாண்டில் வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம் மணிமேகலையில். மணிமேகலையில் பார்த்தீங்கன்னாக்க காவிரி பூம்பட்டது என்னெல்லாம் கோவில் இருந்து தெரியுது. அமரதரு கோட்டம், வெள்ளியாரை கோட்டம், பகர்வாயில் உச்சிக்கிழான் கோட்டம், வேர்க்கோட்டம், வச்சிர கோட்டம், திக்கந்த கோட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 தெய்வ கோவில்கள் சொல்லியிருக்காங்க. காவிரி பூம்பட்டது இருந்தது. அவள் போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக கேட்கிறான்னு மாலதி அப்படிங்கிறவன். அதனால முன்னால எல்லாம் பின்னால வந்து அதை பூரா பாய்சன் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன அந்த பாய்சன் வெளியில வரல. தமிழுடைய அழகை நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஆமா சுவாமி. இது மார்கழிக்கு நம்ம இப்போ ஆண்டாள் இது அதுக்கு முன்னாலே சங்க பாட்டுல பாத்தீங்கன்னா கணவனை வேண்டி இப்படி நீராடி விடியற் காலையில போய் எல்லாரும் சேர்ந்து இறைவனை வணங்கி அந்த மாதிரி எல்லாம் சங்க பாடல்ல இதெல்லாம் இருக்குது. சோ ஆண்டாள் இருக்கு. இதோட பின்னால போனோம்னா அவ்வளவு விஷயங்கள் ஆமா இருக்கு. ஆமா ஆண்டாள்லாம் முன்னோர் வைஷ்ணவத்தை பத்தில முன்னோர் முழுந்த முறை தப்பாமல் கேட்டுதான் முன்னோர் சொன்னா வர வழியா பண்ணியிருந்திருக்காங்க. அதனால இவன் முன்னாள் எக்ஸாம்பிள் எல்லாம் பண்ணதில்லை. நீராட்டம் சொன்னா பக்தியில குளிக்கிறது தான் நீராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப டைம் எடுத்துட்டோம் சுவாமி. ரொம்ப நன்றி. 10 மணி ஆகும். இது போக ஆரம்பிச்சதுன்னா இது எல்லாத்தையும் யாரும் இது மட்டும் பிரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காளே அவளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம முக்கியமா சொல்ல போனாக்க ஊவே சாமிநாதன் சொல்லணும். அவர் மட்டும் இல்லைன்னாக்க இந்த பாதி தமிழ் இலக்கியங்களும் அழிஞ்சே போயிருக்கும். எத்தனை அழிஞ்சதும் தெரியாது. ஏவன் முத்தொள்ளாயிரம்ங்கிற பாட்டில் 2700 பாட்டு இருந்திருக்கணும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாட்டு தான் கிடைக்கிறது. 900 ரொம்ப அழகான பாடல்கள், ரொம்ப சிம்பிளான பாடல்கள் நிறைய. அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள் நிறைய இருந்திருக்கு. இரண்யவதி பரணின்னு ஒன்று இருக்கு தமிழில். பரணி நமக்கு தெரிஞ்சு 3 பரணி தான் இருந்திருக்கு. கலிங்கத்து பரணி, அது இவர் பாட்டு தொண்டமான் இதை பற்றி இவர் ஜெயங்கொண்டார் பாடினது. இவர் ஒட்டகுதிர பாண்டதாக சொல்லக்கூடிய தக்கையாக பரணின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அப்புறம் இரண்யவதி பரணின்னு ஒருத்தர் கம்பருக்கு பிந்தின காலத்தில் யாரும் புலவர் பாடிருக்காரு. அவர் பேரெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ ரொம்ப அழகாக பாடியிருக்காரு பரணி. பரணியில் யார் தோத்தாலும் அவ பேர் தான் வரும். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி உலா
அழகிய நம்பி உலா, திருக்குறுங்குடி அழகிய நம்பி உலா, அது ஒரு புலவர் பாடியிருக்கார். இதெல்லாம் அவள்லாம் தன் பேரையே போட்டுக்கல. அவளுக்கு இது மதிப்பெல்லாம் அவளுக்கு தேவையில்லை. தமிழுக்கு சேவை பண்ணுங்கிற ஒரே எண்ணம் தான் இருந்திருக்கு அவளுக்கு. ஆனா அதே மாதிரி யாரு, அவர் மூவா எழுதியிருக்கார். அவர் அளவாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் கூட இது தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கச்சு. இந்த பக்தி இலக்கியம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னாக்க தமிழ் பிராக்டில் அழிஞ்சே போயிருக்கும். பக்தி இலக்கியம் தான் அன்னிலிருந்து இன்னி மட்டும் தொடர்பு பண்ணிச்சுது அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீங்க வடக்க போறீங்கன்னாக்க மதுராலையும் பிருந்தாவனத்திலையும் இதுலையும் பார்த்தீங்கன்னாக்க டெல்லியிலையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் பாடல் ஒழிக்கிறது. இந்த நம்ம சொல்றோமே கோயில், இந்த திருப்பாவை அங்கே அங்கே கேட்கறது, அது பக்தி இலக்கியம் கேட்டு தான் நிற்கிறது அங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்னன்னாக்க, இதே மாதிரி சைவ சமயத்துல தேவார பாடல் ஒழிக்க முடியாது பண்ணலைங்கிறது தான். அது கொஞ்சம் முயற்சி பண்ணாம விட்டுட்டாங்க. அத்வைதிகள் அதை ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது இல்லாம இருந்ததுனாக்க இது தேவார பாடல்களும் இதே மாதிரி இப்போ எப்படி தமிழுக்குன்னு விழா நடக்கிற மாதிரி, கோவில் விழா நடக்கிற மாதிரி சிவன் கோயில்கள்லையும் இந்த மாதிரி தேவார திருவாசகத்துக்கு தனியா விழா நடக்கணும். நடந்தா தான் நல்லா இருக்கும். அது இப்போ இவங்களுடைய பூஜை முறைகள்ல நித்தியானுசந்தானம் சொல்ற இந்த பாட்டு போட்டு ஒரு ஒரு 300 பாட்டு, அது இல்லைன்னா நிறைய வராது. அந்த மாதிரி தேவார திருவாசகம் இல்லைன்னாக்க சிவன் கோயில பூஜை முற்று பெறாது அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்தா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோன்றது. நண்பர்கள்ட்ட யாரும் சொல்லி பார்த்தேன், யாரும் என்ன முயற்சி முழிக்க பண்ண முடியல. வளர ஏன் சுவாமி, இப்போ தேவாரம் திருவாரூரம் எல்லாருமே பாடிட்டு தானே ஓதுவார்கள், எல்லாமே பாடிட்டு தானே இருக்காங்க இல்லையா? அது ஒரு ஊர்வார்கள் பாடுறதுக்கு வருங்க. நீங்க அது ஒன்லி என்ன பூஜைக்கு நீங்க சொல்றது, நீங்க வந்து உள்ள சுவாமிக்கு வந்து அந்த இது பண்ணும்போது நீங்க அதுக்கு அது பண்ணணும்ன்றீங்க அப்படி. ஆமா, ஆ. அது இதோட சுவாமியுடைய பூஜை முறையோட சேர்ந்து இருக்கணும். அது பொதுவாக பாடுற நிறைய பேர் தேவார பாடுறதா இருக்கா. அவ என்ன பண்ணுவானாக்க அபிஷேகம் ஆச்சு தூரம் கிட்ட பாடிட்டு இருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து பூஜை முறையில இட் ஷுட் பி எம்படட். நித்தியப்படி இது செய்யணும், இது பண்ணணும், இந்த திருவிழா போது இது சொல்லப்படணும் அப்படின்னு இருக்கணும். இப்போ மொத்தம் அது 40,000 பாடல் இருக்கு தேவாரத்தில். அதில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பாடலையாவது எடுத்து இது வந்து சொல்லப்படட்டும், அந்தந்த ஊர்களில் சொல்லப்பட்டும். அது வந்து தேவாரத்தில் இருக்கோ அவ அந்த ஊர் பாட்டும் வந்து 1000 பாட்டும் அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு தூரம் தமிழ் அவ நிறைய பண்ணியிருக்கா, நோ டவுட் இன் இட். ஆனாலும் அதை வந்து தெய்வ வழிபாட்டு முறையோட ஒன்றும் ஆக்காதனால பிரச்சனை. இப்போ வைஷ்ணவ கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நித்தியானுசந்தானம் திருப்பாவை திருப்பழிச்சு நிச்சயமா ஆகும். ஒரு ஊர்லேயும் ஆறுது. அந்த மாதிரி அதை கொண்டு வந்துடும். அது பண்ணலே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். சுவாமி, இந்த மார்கழி இதுல ஒரே ஒரு இது சொல்லணும்னு விரும்புறேன். எனக்கு வந்து மகாராஷ்டிர ஒரு நண்பர் இருந்தார், எங்க ஆபீஸ்ல வேலை பண்ற. ஒவ்வொரு மார்கழி மாசமும் சொல்லுவாரு, கோதம்மாக்கு நாங்க பூஜை பண்ணுவோம்னு. நான் யாரு கோதம்மான்னு கேட்டா நம்ம ஆண்டாள். அவங்களுக்கு வந்து அதுல வந்து மராட்டியில எழுதி வச்சுட்டு, அவங்க பியூர் மராட்டி, அவங்க வேற ஒரு இதுவும் கிடையாது, மராட்டியில எழுதி வச்சுட்டு அதை வந்து புரியாது அவங்களுக்கு, ஆனா அதை வந்து படிப்பாங்க. அப்ப நான் அது என்னன்னு அவங்களுக்கு கோதம்மா யாருன்னாக்க ஒரு செயின்ட்டு. அவங்க வந்து நம்மள விஷ்ணுவோட சேர்க்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு இது. அவங்க கோலாப்பூர்ல இருந்து அவரு வந்திருந்தாரு. அப்போ நான் கேட்ட இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களான்னா, இல்ல இது மாதிரி சில ஃபேமிலிஸ் இருக்கு. இன்னைக்கும் எங்க கோவில்ல வந்து நாங்க வந்து அந்த 30 நாளை இதை படிப்போம். ஆனா எங்களுக்கு அவங்களுக்கு அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்பதான் நான் நினைச்சேன் அவ்வளோ இதுவா போயிருக்கேன்னு சொல்லி. நமக்கு நம்முடைய அருமை நமக்கு தெரியலை. நம்ம நழுவு விட்டுட்டோம் கையில இருந்து. நழுவு விட்டு ஐயோ போயிடுதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்று. வந்து இந்த ராமானுஜர் பண்ண ஒரு பெரிய விஷயம் இது. பத்ரிநாத்ல வந்து பத்ரிநாத்ல இருந்து மேல்கோட்டையில இருந்து பேன் இந்தியா உங்களுக்கு வந்து இந்த நித்திய அனுஷ்டானம் தமிழ்ல இருக்கிற பாட்டும் சேர்ந்து வருதே. ஆமா, இல்லாட்டி கிடையாது. இல்லாட்டி வேற எதுலயுமே அவர் பண்ணி வச்ச அந்த முறையாலதான் அது அந்த மாதிரி வருது. இதே மாதிரி வழி பண்ணுவோம். அதுதான் என் பேர கேதார்நாத்துக்கு எல்லாரும் பாடிருக்காங்க. அநேகமா 3 பாடியிருக்காரு நினைக்கிறேன். பாடியிருக்கச்சு அதை வந்து அங்கே சொல்ற மாதிரி பண்ணணும். காசி எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும். என்னமோ இது சமூக வருதர்
இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. சரிங்க, ரைட். ஆ, ஸோ ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே ஆச்சாரிய சரணம், திருவடிகளே சரணம். ராமானுஜாரியாய் நம ராமானுஜாரியாய் பரமயோகி பரமயோகினி சரணம் தர்சனம் பிரசன்ன அசி சமத்.